2026 ஆண்டின் முதல் அளவலாவல் கூட்டத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் குவிகம் சார்பில் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஒரு கூட்டத்தினை நடத்தி செல்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. சுந்தரராஜன் சார் அந்த சிரிச்ச முகத்தோட கடகடன்னு ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணாம. இந்த தடவை வழக்கம் போல அவர் என்னை தண்ணியில பிடிச்சி தள்ளி விட்டார். வழக்கம் போல எனக்கு இந்த டாஸ்கை கொடுத்து முயற்சி செய்ய சொல்லி இருக்கிறார். இது ஒரு முயற்சி தான். அவர் உடனே இருக்கும் தைரியத்தில் கூடியவரை தடங்கள் இன்றி நிகழ்வினை நடத்த முயற்சிக்கிறேன். குவிகம் இரட்டையருக்கு என்னுடைய நன்றி. முதலில் ஒரே ஒரு மகாத்ரியா அவருடைய சொல்ல ஒண்ணு சொல்லிட்டு அப்புறம் நம்ம கூட்டத்துக்கு போலாம். நேரம் இல்லை அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்றோம். அது உண்மை கிடையாது. நம்முடைய நேரம் தேவையில்லாத விஷயங்களில் நாம் ஈடுபடுத்துவதனால் விரயமாகிறது. வாட்ஸ்அப் ஆகுறது, ரீல் பார்க்கறது, அதெல்லாம் இதுல அதனால நமக்கு ஒரு நன்மை இல்லை. அதனால அதில் நிறைய நேரம் விரயமாகுது. வேண்டியவை அதுக்கு பதில் இன்று செய்ய வேண்டாதவை நீட் நாட் பி டன் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போடணும் என்ற ஒரு சின்ன செய்தியை கூறிவிட்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகிறேன். இன்றைய நிகழ்ச்சி பாவை ஒரு பார்வை, தென்காசி முனைவர் தென்காசி கணேசன் அவர்களுடைய சொற்பொழிவு. தென்காசி கணேசன் அவர்களை பற்றி நான் உங்ககிட்ட சொல்றது டேக்கிங் பற்றி நன்றாக அறிந்தவர்கள் நீங்கள். முன்கணேசன் கீதையில் மனித வளம் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். அவர் ஒரு பயிற்சியாளர், சிறந்த பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர், கவிஞர், ஸ்ரீ வித்யாதீர்த்த பவுண்டேஷன் அறங்காவலர், உரத்த சிந்தனை அமைப்பின் மக்கள் தொடர்பு அதிகாரி, எல்லாத்துக்கும் மேல ரசிகாஸ் கலை பண்பாட்டு அமைப்பின் நிறுவன செயலாளர். அதுல அவர் நடத்துகின்ற கூட்டங்கள்லாம் பிரம்மாண்டமா இருக்கும். அவரை பத்தி சொல்லும்போது அவருடைய எண்ண வானிலை அப்படியே ஒரு கட்டுரை தொகுப்புக்கு நான் வாழ்த்துறை எழுதியிருக்கேன். அதுல இருக்க கட்டுரைகள்லாம் படித்து நான் வியந்திருக்கிறேன். அவருக்கு ஆன்மீகமும் தேசியமும் இரண்டு கண்கள். சிவாஜியின் தீவிர பக்தர், கண்ணதாசனின் ரசிகர். இந்த பாவை ஒரு பார்வைங்கிறது கூட இதை பத்தி கண்ணதாசன் ஒரு பாட்டுல எழுதியிருப்பார். என்ன பார்வை உந்தன் பார்வை, இடை மெலிந்தால் இந்த பாவை என்று ஒரு பாட்டு வரும். அதுல என்னன்னா, எந்த பார்வை பார்வை உந்தன் பார்வை இடை மெலிந்தால் அப்படின்னா அந்த பெண்ணை அவர் விவரிக்கிற மாதிரி கொடுக்கலாம். இடை மெலிந்து இருக்கிறார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்ற. ஆனால் இடையனம், அந்த இடையனம் மெலிந்தால் பார்வையில எடுத்துட்டா எடுத்துட்டா பாவைன்னு ஆயிடுறது. அதுதான் அவர் சொல்றாரு அப்படின்னு ஒரு இதுலயே படிச்சேனா. சோ அந்த போல ஒரு கவித்துவமான ஒரு தலைப்பினை கொடுத்திருக்கிறார். பாவை ஒரு பார்வை. மார்கழி மாதத்தில் திருவம்பாவை ஒலிக்காத நாட்களே இருக்க முடியாது. இவர் மாணிக்க வாசகருடைய திருவம்பாவை பற்றி இன்றைக்கு பேச இருக்கிறார். கண்ணை துயின்ற அவமே காலத்தை போக்காதே என்ற பொன்னான வாசகத்தால் கை தூக்கி விடுவன திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும். மாணிக்க வாசக பெருமாள் அருளிச்சென்ற திருவம்பாவை சொல்லும் செய்தி என்ன என்பதை முனைவர் தென்காசி கணேசன் சொல்ல கேட்போம். முனைவர் தென்காசி கணேசன். அனைவருக்கும் வணக்கம். குவிகம் இரட்டையருக்கும் என்னை அற்புதமாக அழகாக அன்போடு அறிமுகம் செய்த டாக்டர் பாஸ்கரன் அவர்களுக்கும் மற்றும் இணைந்திருக்கும் அனைத்து இலக்கிய ஆர்வலர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. திருச்சிற்றம்பலம். என் குருவையும் பெற்றோரையும் வணங்கி உங்களுடன் இந்த பதிவை பகிர்ந்து கொள்கின்றேன். மாதங்களில் நான் மார்கழி என்று கண்ணன் சொன்னான். எல்லோருக்கும் தெரியும், கீதையிலிருந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்காருன்னு. அதனாலதான் கண்ணனின் தாசனான கண்ணதாசன் கூட பெண்ணை பற்றி சொல்லும்போது மாதங்களில் அவள் மார்கழி என்று எழுதுகிறான். அப்படி மார்கழி அப்படின்னாலே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி. அந்த குளிர், மார்கழி என்றால் தனி குளிர். இப்போ நம்ம கனடால இருக்கோம், அமெரிக்கால இருக்கோம், இந்த குளிர்லாம் வேற.
இது 6 மாத குளிர், வெளியில போக முடியாத குளிர்லாம். ஆனா நம்ம ஊர் அந்த மார்கழி குளிர் என்பது ஒரு அனுபவிக்கக்கூடிய குற்றால சாரலை போன்ற ஒரு அருமையான குளிர். அந்த குளிர், அந்த கதகதப்பு, கோவில் மணி ஓசை, பாசுரங்களின் இனிமை, மக்கள் கூட்டம், இவையெல்லாம் நமது நாட்டின் பண்பாடு, கலாச்சாரம். இப்போது நாம் காண இருக்கும் திருவெம்பாவை, திருப்பொழிச்சி இவையும் 30 பாசுரம். ஆண்டாள் எப்படி 30 திருப்பாவை எழுதினாளோ, அதேபோல சிவன் பேர்ல மாணிக்கவாசகர் எழுதினது 20 பாடல்கள் திருவெம்பாவை, 10 பாடல்கள் திருப்பள்ளி எழுச்சி. இல்லறம் துறந்த மாணிக்கவாசகர் இறைவனை அடைவதற்கு ஆன்மீக காதல் என்பதை குறிப்பிடுவதாக இந்த 30 பாடல்களை எழுதியிருக்கிறார் என்று நாம் கூறலாம். அந்த காலத்துல நான் வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15, 16 வருடம் எங்கள் ஊர் தென்காசி, திருநெல்வேலியில் தான் இருந்தேன். அப்பொழுதெல்லாம் காலையில மார்கழி மாதம் என்றாலே அந்த ரெக்கார்டுங்கிறது வைப்பாங்க. அந்த எல்பிங்கிற ரெக்கார்டு 20 நிமிஷம் பின்பக்கம், 20 நிமிஷம் முன்பக்கம். எம்எல்வி திருப்பாவை, திருவெம்பாவை பின்னாடி எம்எல்வி பாடினாலும் நான் படிக்கும் போதெல்லாம் கேட்டது யாருன்னா சீதாமணி ஸ்ரீனிவாசன். இப்ப இந்த ரெக்கார்டெல்லாம் இருக்கான்னே தெரியல. ஒவ்வொரு பாவைப்பையும் ஒவ்வொரு ராகத்திலையும் அற்புதமா பாடுவாங்க. அதெல்லாம் எழுப்பின்னு தான் எங்களுக்கு. எனக்கு பொங்கல் வாங்குறது தான் ஞாபகம். எழுந்திரிச்சோனே ஓடி போய் பொங்கல் வாங்கிட்டு வரணும்னு. கோவில்ல குடுப்பாங்க. ஆனாலும் அந்த பாடல் காதுல விழுந்தது ஃபுல்லாமே அப்படி கேட்டு கேட்டு, அதற்கப்புறம் நிறைய பள்ளிக்கூடம் பாட்டு போட்டிகள்ல கலந்துண்டு, நமக்கு வந்து பரிசுகள் வாங்கி, அப்படி அந்த திருவெம்பாவை, திருப்பாவை காதிலேயே ஒலித்துக் கொண்டிருந்தது. காலை கோவில்னா அந்த மார்கழி மாசம் அழக ஒரு நிமிஷம் சொல்லிட்டு நான் போறேன். இன்னைக்கும் சில இடங்கள்ல இருக்கு. ஆனா அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, காலங்காத்தால அந்த 3:30 மணிக்கு அந்த என்டயர் தெரு, அது அக்ரஹாரமா இருக்கட்டும், தெருவா இருக்கட்டும், அது பஜனைக்குன்னு ஒரு கோஷ்டி தனியா, அது அந்த ஹார்மோனியம் அதோட சேர்ந்து, அப்பதுக்கப்புறம் அவங்க குடுக்குற நைவேத்தியம் பொங்கல், அல்லது தயிர் சாதம், அல்லது சர்க்கரை பொங்கல், இப்படி ஒவ்வொரு வீடும் ஒரு கட்டளைன்னு சொல்லுவா. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் ஸ்பான்சர் எடுத்துட்டு வருவாங்க. சாத்திரி ஆனா சகஸ்ரநாமம் சொல்லிட்டு சுண்டல் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு அரிக்கன் விளக்கு எடுத்துட்டு, ரட்சோகணம்னு ஒரு மந்திரம் சொல்லி போவா. காலையில அந்த முதல் தெரு வீடு ஆரம்பத்திலிருந்து கடைசி தெரு வரை. அப்படி போயிட்டு அந்த அரிக்கன் லைட் எடுத்துன்னு போகும்போது உள்ள மந்திரங்கள் வந்து, அந்த குளிர்காலத்துல இருக்கிற பூச்சிகள் நம்மை அண்டக்கூடாது என்பதற்காக, ரட்சோகணம்னு ஒரு மந்திரம் உண்டு. "ஆசசோ ரிக்ஷசப் வாக்கியஸ்மான்னு" சொல்லுவான். வரும்போது "வர்மாநிதே மர்ம பிச்சாதயாமின்னு" சொல்லிட்டு வருவா கூடவே எல்லாரும். அப்படியெல்லாம் ஒரு அருமையான ஒரு நம்முடைய கலாச்சாரம் தொடர்ந்து இருந்தது. திருவெம்பாவை வந்து ஒரு பக்கம் பார்த்தோம்னா, மாணிக்க வாசகர் ஒரு பெண் பாவையாகவே மாறிவிடுகிறார். மகளிர் விளையாட்டுக்கள், சடங்குகள், வழிபாடு இவற்றோடு தமிழும் விளையாடுகிறது. ஐந்தெழுத்தின் உட்பொருளை அற்புதமாக விளக்குகிறார் மாணிக்கவாசகர். ஆண்டாளுடைய திருப்பாவை பார்த்தோம்னா, அத பத்தியும் பேசியிருக்கேன். புத்தகத்திலயும் எழுதியிருக்கேன். ஆண்டாளுடைய திருப்பாவையில கொஞ்சம் அதிகார தோரணை இருக்கும். அது எப்படி அதிகார தோரணைன்னா, தோழிகளை உரிமையோடு அழைத்து பாடுகின்றார். ஆனால் மணிவாசகர் முதற் பாடல் தொடக்கத்திலிருந்தே ஒரு ஒருங்கிணைந்த தோழமை என்று சொல்லலாம். அப்படி பாடல்களை தந்திருக்கின்றார். மேலை நாட்டு பல அறிஞர்கள் இந்த திருவெம்பாவை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். நார்மன் கட்லர், யூங் போல் இப்படி பலர் திருவெம்பாவையை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். முதல் பாடல் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச பாடல். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்சவியோ நின்சவிதான் மாதேவன் வார்கழல் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் விதிவாய் கெட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் இன்னே இன்னே ஈதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய். இப்படி 8 வரியில ரொம்ப அருமையா. இதுல ஒவ்வொரு இதையும் நான் வந்து பதவுரை பிழைப்பதை மாதிரி பேசுறதை விட சிறப்பான பாடல்களை எடுத்து இந்த குறிப்பிட்ட நேரத்துல நம்ம திரும்பாவுடைய சிறப்பை பார்க்கலாங்கிறது. இந்த இதில் முதல் பாடலையே பார்த்தா, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் அதுல பார்த்தோம்னா, அதுல ஒண்ணு சொல்றாரு. அதாவது மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் அப்படிங்கிறாரு. அதற்கப்புறம் அஹ், வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி இருந்து போதாரமணியின் மேல் இன்றும் புரண்டிங்கன் ஏதேனும் மகள் கிடந்தால் என்னங்கிறது. பெண்களுக்கு வந்து அழகு கண்கள். அந்த கண்ணை இங்க எப்படி சொல்றாருன்னா, கேட்டேயும் வாழ்த்தடங்கன் அப்படிங்கிறார். வாழ் போன்று நீளமா இருக்கும் கண்களுடைய விலை. ஒரு 8 வரி திருவெம்பாவையில முதல் வரியில 2 வார்த்தைகள்ல தமிழ் எப்படி பாருங்க. வாழ்த்தடங்கன், வாழ் போல அந்த கண் நீண்டு இருக்கின்றதாம். உன் விழியும் என் வாழும் சந்தித்தான் அப்புறம் வாலி ஒரு பாட்டு எழுந்தார். இப்ப கேட்டேயும் வாழ்த்தடங்கன் அப்படி ஒரு தமிழ்.
மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான். காது கேட்கலங்கிறத எவ்வளவு அழகா சொல்ற. வன் செவியோ நின் செவிதான். உன் காது என்ன ஒரு சாதாரணமா இல்லாம ஒரு வன்மையான செவியாக கேட்கக்கூடாதுன்னு நம்ம இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கான் பாரு. வாயை திறக்கிறானா பாரு. கல்லூலி மாங்கா மாதிரிங்கிற மாதிரி காதை அப்படி மூடிக்கிறானாம். இந்த பாட்டு கேட்டு வெளியில வராம அவை குழந்தை ஒரு தோழிகளா எழுப்புகிறார்கள். நீ என்ன பாடினாலும் என்ன எழுப்பினா நான் எழுந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு காதை அப்படி மூடிக்கிறானாம். அதுக்கு ஒரு வார்த்தை போடுறாரு. வன் செவியோ நின் செவிதான் அப்படின்னு. அந்த பெண்களுக்குன்னா உனக்கு என்ன உணர்ச்சி இல்லையான்னு கேட்கிறார். திருப்பாவையில கூட ஆண்டாள் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோன்னு பாடுவா ஒரு பாட்டுல. தூங்மணி மாடத்து சுற்றும் விளக்கெரியது. அதுல கூட அவ ஊமையோ அன்றி செவிடோங்கிறா. ஆனா இவ ரொம்ப அழகா வன் செவியோ நின் செவிதான் மாணிக்கவாசகர். ஆஹா. இரண்டாம் பாசனம் பார்த்தோம்னா பாசம் பரஞ்சோதி கென்பாயி ராப்பகல் நாம் பேசும்போது இப்போது போதாரமளிக்க. அதை பார்த்தீங்கன்னா நேசமும் வைத்தனையும் நேரிழையாய் நேரிழைங்கிற இந்த இழைங்கிற வார்த்தையே இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும்னே தெரியல. இழை வந்து பருத்தி தறியில நூல் நூக்கும் போது புடவை தரிக்கும் போது அந்த இழை என்பது வரும். அது ஒண்ணா சேர்ந்தாதான் அந்த புடவையே நன்னா வரும். அதான் அந்த காலத்துல புடவை பார்க்குறவன்லாம் பட்டுமூர்த்தி புடவை அதெல்லாம் பார்க்கும்போது இழை சரியா இருக்கான்னு பாரு அப்படிம்பா. இப்ப நம்ம எல்லாமே ஆர்எம்கேவி நல்லின்னு உள்ள போய் என்னத்தையும் வாங்கி வந்துடுறோம். ஸோ அந்த இழை வந்து அவ்வளவு இழைந்தால்தான், அதனாலதான் இழை இழைந்து இருக்கணும். அது நான் காஞ்சிபுரத்துல 10 வருஷம் இருந்ததுனால தறியெல்லாம் போய் பார்த்துருக்கேன். அந்த தறியில அந்த நூல் கொண்டு வர அழகே அவ்வளவு அழகு. பாவு சேர்க்கறதும்பாங்க. அந்த வார்த்தையை மிக அழகாக இவர் போடுகிறார். நேசையும் நேசமும் வைத்தனையும் நேரிழையாய் நேரிழையீர். அப்படி இருக்கிற அந்த பெண்ணை பத்தி பேசும்போது அந்த ஒரு வார்த்தையை மிக அழகாக, அதாவது நீ அணிகலன்கள்லாம் பூண்டு கொண்டிருந்தாலும் படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கையே நீ எப்படி வரணும்? வேசும் இடம் மீதோ விளையாடி ஏசும் இடம் மீதோ, அட போயா நான் நாளைக்கு எந்திரிச்சுக்கிறேன், இன்னைக்கு எனக்கு தூக்கமா வருது குளிருது அப்படின்னு சொல்றதுக்கு இதுவா இடம்? விளையாடி ஏசும் இடம் மீதோ, இதை ஏசுவதற்கு இப்ப இதா இடம்? நீ எந்திரிச்சு வேண்டாமா அப்படின்னு அவர்களை தோழிகளை துயில் இழுப்பதுல அந்த ஒரு தமிழை மிக அழகாக, தேவர்களே வணங்க தயங்குகின்ற அந்த மலர் போன்ற பாதங்களை தந்தருளுக்கும் விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பாளையாம் அப்படின்னு பாடு. வேற யாரை அழைக்க போறோம்? ஆரேலோர் எம்பாவாய், உன்னை தான் கூப்பிட போறோம், நீ தான் வரணும் அப்படிங்கிற. இப்படி ஆண்டாள் வந்து அழைக்கும் போது கண்ணனை திருப்பாவையில பார்த்தோம்னா பல்வேறு பெயர்கள் அழைப்பா. ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு நாமம் இருக்கும். எப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றோமோ அதே 30 பாடலையும் 30 நாமமாக கூவியிருப்பாள். யசோதை இளஞ்சிங்கம் ஒண்ணுல, ஓங்கி உலகளந்த உத்தமன், மாயன், வடமதுரை மைந்தன், தூயன், யமுனை துறைவன், ஆயர் குலத்தின் அணிவிளக்கு, தாமோதரன், கேசவன், நாராயணன், மனதிற்கு இனியான், மாதவன், தேவாதி தேவன், மணிவண்ணன், வல்லான், முகில்வண்ணன், இப்படி எல்லாம் ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு விதமா கண்ணனை அழைப்பாள். அதே போல சிவபெருமானை இங்கே மாணிக்க வாசகர் திருவம்பாவையில் அச்சம் தவிர்த்த சேவகன், ஆதி அந்தமில்லா அருள்ஜோதி, அச்சன், அத்தன், அடியேனின் அப்பன், அடியார்க்கு எளியவன், அடியேனின் பிறப்பருக்கும் எங்கள் பெருமான், கண்ணுக்கு இனியவன், இப்படியெல்லாம் பாடுகிறார். அப்படியே அந்த நேசம், அந்த ஆழ்வார்கள் பாடும்போது சொல்வார் கண்ணதாசன், அந்த அந்த பாவம்ங்கிறது அந்த தாயும் சேயும் இருப்பது போல அந்த இருவருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் இடைவெளி இல்லாமல் அந்த ஒரு சிநேக பாவம் இருக்கும், வாத்சல்யம் இருக்கும் என்பார்கள். அந்த வரிகள் திருவம்பாவையில் மாணிக்க வாசகர் அருமையாக தந்திருக்கிறார். அதே மாதிரி 3வது பாடல் வந்து முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எருழுதன் அத்தன் ஆனந்த அமுதன் எல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் பத்துடையீர் ஈச பழடியீர் பாங்குடியீர் அப்படிங்கிறதுல முத்து என்ன வெண்ணகையாய், பல்லுக்கு என்ன அழகா முத்து மாதிரி இருக்கு. அது எப்படியே சிரிக்கிற வெண் முத்து மாதிரி சிரிக்கின்ற பெண்ணே. ஒரு பெண்ணை கூப்பிடும்போது முத்தன்ன வெண்ணகையாய்ங்கிறது. அதே மாதிரி அடுத்த பாடலை பார்த்தா உள்ளி திலநகையாய் இன்னம் புலந்தென்றோ வண்ணக் கிழிமொழியார் எல்லாரும் வந்தார். உள்ளி திலநகையாய் அப்படியே சிரிப்பு வந்து அப்படியே இருக்கான். அந்த வாய்மூரும் அப்படியே வெள்ளை வெள்ளையா சிரிக்கிற மாதிரி இருக்கின்றது. புன்னகை அரசி அப்படிங்கிறவன் அதெல்லாம் அந்த காலத்துல அவ்வளவு அழகா போட்டிருக்காரு. முத்தன்ன வெண்ணகையாய் ஒழினி திலநகையாய் இன்னம் புலந்தின்றோ போட்டு கண்ணை துயின்றோமே காலத்தை போக்காதே. பாஸ்கர் ஆரம்பத்திலேயே சொன்னார் காலம்தான் முக்கியம்னு மகாத்திரையா சொன்னார்னு சொல்லிட்டு. எல்லாரும் சொல்றாங்க திருக்குறள் இருந்து பாரதி வரை. அதை அவர் அழகா சொல்றார். கண்ணை துயின்றோமே காலத்தை போக்காதே. அந்த சிவபெருமான் யாரு? விண்ணுக்கு ஒரு மருந்து, வேத விழுப்பொருள். அடுத்த வார்த்தை பார்த்தா கண்ணுக்கு இனியான்.
இந்த கண்ணிக்கினியாங்கிற வார்த்தை எவ்வளவு அருமையான வார்த்தைன்னா, அந்த காலத்துல நாப்பாரசாதியுடைய சத்திய வெள்ளம்னு ஒரு கதை வந்தது. ரொம்ப ஃபேமஸ் கதை. அது வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்வை வச்சு நடத்தினார். அந்த சத்திய வெள்ளம் கதை கல்கியில தொடர்கதையா வந்து அப்புறம் புத்தகமா வந்து. அதுல வந்து அந்த நாயகிக்கு பேர் வந்து கன்னிக்கினியாள். ஆமா. நாயகன் வந்து பாண்டியன். அதனால காமராஜர் பாத்திரத்தை ராமராஜன் உருவாக்கியிருப்பார். அவரே வந்து இந்த சிவபெருமானுடைய இந்த மாணிக்கவாசகர் படிச்சது கன்னிக்கினியான்னு உடனே அதுக்கு ஃபீமேல் போடலான்னு கன்னிக்கினியாள் அப்படின்னு போடுவார். இப்ப அந்த ஒரு அற்புதமான வார்த்தைய இங்க வந்து மாணிக்கவாசகர் போட்டுகிறார். கன்னிக்கினியானை பாடி கசைந்துள்ளோம் உள்நெக்க நின்றுக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறியில் துயிலேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறார். அதே மாதிரி பொருத்தமான உடை நகை அணிந்து வா முத்து போல பற்கள் கொண்டவளே ஒளி வீசும் முத்து. அதான் அந்த ஒழினி திலநகையாய் அப்படின்னா எப்போதும் ஒளி வீசிக்கொண்டே இருக்குமா. அந்த பல் திறந்ததுன்னா வாய் திறந்ததுன்னா அந்த வெள்ளவெளேங்கிறது அந்த இருட்டு ரூம்ல ஒரு லைட் எரியிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற அந்த புன்னகை அப்படிங்கிறதுக்கு அப்படியெல்லாம் ஒரு அந்த தமிழோடு அந்த பெண்ணை கூப்பிடும் போதே தமிழோடு விளையாடுகிறார். அது மாதிரி அத்தன் ஆனந்தன் அமுதன். அத்தன் அப்படின்னா தந்தை. இன்றைக்கு நம்ம நிறைய வார்த்தைகள் சொல் வழக்குல போயிடுது. ஸோ அந்த சுந்தரர் கூட அத்தா உனக்கானா இனி அல்லின்னு பாடுறார். இந்த அத்தா என்ப வார்த்தை இன்னும் இலங்கையில வந்து அப்பாவை அத்தான்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அத்தா அதுல இவர் கூப்பிடுறாரு அத்தன் ஆனந்தன் அமுதன். யாரு அப்படின்னா நமக்கு அப்பாவும் அவர்தான், ஆனந்தரவரும் அவர்தான், அமுதமாய் இனிப்பவரும் அவர்தான். அந்த சிவபெருமானை வணங்க நாம் கோவில் செல்ல வேண்டாமா? இப்படி நீ எப்போதும் தூங்கிட்டே இருக்கியே அப்படிங்கிறதுல இந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு இன்னொரு பாடல் தொடர்ந்து அன்னே இவையும் சிலவோ. அதுல பார்த்தீங்கன்னா அன்னே அம்மா மாதிரி அதுக்காக, அத்தன் அப்பா மாதிரி, இப்படி எல்லாம் ஆண்டாள் போலவே நிறைய வார்த்தைகள் விளையாடு சொற்சிலம்பம் என்பார்கள் அல்லவா, அவ்வளோ அருமையா பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் முப்பரிமாண சொல்லுல ஆண்டாள் மாதிரி இவருக்கும் அது எப்படி சொல்றதுங்கிறது கான்டெம்பரரியா தானா வந்திருக்கா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்டாள் வந்து இது போடுவா, அதாவது முப்பரிமாண சொல் வந்து ஆண்டாள் ஒரு பாடல்ல யூஸ் பண்ணுவாங்க. இவ வந்து அதே மாதிரி வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ அப்படின்னு போறாங்க. எண்ணி கொடுல்லவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை தூளுமே காலத்தை போக்காது விண்ணுக்கு ஒரு மருந்து வேத விழுப்பொருளை. அதுல பார்த்தீங்கன்னா ஆண்டாள் என்ன வரி சொல்றான்னா சிற்றம் சிறுகாலை அப்படின்னு பாடுறான். காலை என்பது ஒரு அழகு, சிறுகாலை என்பது ஒரு அழகு, சிற்றம் சிறுகாலை அது என்ன மூணு போறது அட்ஜெக்டிவ் மாதிரி அப்படின்னா, காலை என்பது 5 to 6, சிறுகாலை என்பது 4 to 5, சிற்றம் சிறுகாலை 3 to 4. அதான் பிரம்ம முகூர்த்தம். இப்போ ஒரே வார்த்தையில தமிழ் மட்டும் இல்லாம நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி காலம் இருக்கிறது என்பதை, இதனால தமிழ் உண்மையிலே தமிழ் வாழ்கன்னு கார்ப்பரேஷன் மேல எழுதினா தமிழ் வாழுமா? இந்த மாதிரி தமிழை எப்படி பள்ளிக்கூடத்துக்கும் பாடத்திட்டத்துக்கும் குழந்தைகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டும். சிறுகாலை சிற்றம் சிறுகாலைங்கிறது இதே இந்த முப்பரிமாண சொல் அழகு. காலை ஒரு அழகு, சிறுகாலை ஒரு அழகு, சிற்றம் சிறுகாலை ஒரு அழகு. இதே தான் அவர் மணிவாசகர் வண்ண கிளிமொழியார். மொழி அழகு. அது கிளிமொழியாக இருந்தால் அழகு. அது வண்ணக்கிளியாக கொண்டிருந்தால் மிக அழகு. அதுதான் பாரதி ஏற்கனவே சொன்னதுதான். நான் வந்து சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே பார்த்தீங்கன்னா பேசும் பொற்சித்திரமேங்கிறான். சித்திரம் அழகு. அது பொற்சித்திரமா இருந்தா மிகவும் அழகு. அது பேசும் பொற்சித்திரமா இருந்தா இன்னும் அழகு. இந்த முப்பரிமாண அழகை இந்த 8 வரி திருவெம்பாவையிலும் மாணிக்கவாசகர் விளக்குகின்றார். அந்த விழுப்பொருளை அப்படி செய்யும்போது ஆண்டாள் வந்து அஹ், இவர் எப்படி கண்ணக்கினியானை பாடினாலோ அவ வந்து கனைத்திலங்கற்றமே என்ற பாடல்ல மனத்திற்கினியானவன் என்று பாடுவாள். ஆக கிட்டத்தட்ட ஒரு ஆண்டாள் பெண்ணாக இருந்து கொண்டு தோழிகளை எழுப்புகிறாள். மாணிக்க வாசகர் பெண்ணாக மாறிக்கொண்டு தோழிகளை எழுப்புவது போலதான் இந்த திருவெம்பாவை. ரொம்ப அருமையான ஒரு பாடல் வந்து இன்றைக்கும் சிறக்கும். 9வது பாடல் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்றவன் பேரறியோன் உன்னடியார் தாழ்பணிவோம் நாம் பாவோம் அங்க வரைக்கும் போல ஒரு வார்த்தை இருக்கு. எப்படி அதுல வந்து கடைசி பாட்டு இவ ஆண்டாள் எழுதுறாள். அதே மாதிரி உன்னை தவிர எனக்கு வேறு யாருமே கிடையாது, நீதான் எனக்கு அண்ணவரே என் கணவர் ஆவார் அவர் உணர்ந்துங்கிறது எல்லாமே நீதான். எனக்கு கிடைக்கிற கணவர் கூட உன்னை போற்றுவராக இருக்கணும். நான் உன்னை போற்றும் போது உன் ரூட்டு தனி என் ரூட்டு தனின்னு சொல்லக்கூடாது. என்னுடைய அதே மனப்பான்மை கொண்ட கணவராகத்தான் இருக்க வேண்டும். இப்படிதான் வேண்டிக்கிறான். ஆண்டாளும் வேண்டுகிறாள். அதே போல இவரும் அந்த தோழிகள் மூலமாக சொல்கிறார். அப்ப சிவனை பற்றி கூறும்போது முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளேங்கள். அதாவது சிவன் யாருன்னா உலகத்துல பழமையானதுக்கெல்லாம் பழையானவன். மிக ஓல்டஸ்ட் யாருன்னு கேட்டா அவன்தான்.
அதற்கப்புறம் சரி அப்படி பழசுனா அதே பழைய கதையை பேசி என்ன பிரயோஜனம்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை பேசினாலும் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக, பின்னை புதுமைக்கும் பேத்தமை பெற்றியினேங்கிற இந்த பேத்தமை பெற்றியினேங்கிற வார்த்தைக்கு பின்னை புதுமைக்குன்னா நேத்திக்கு வந்தது மட்டும் இல்ல. இப்ப பேசிட்டு இருக்கும்போது புதுசா ஒரு ஐபாட் கண்டுபிடிக்கிறான். புதுசா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் கண்டுபிடிக்கிறான்னா, அதுவும் நீதான்டாங்க. அந்த பெற்றின்ங்கிற வார்த்தைக்கு அவ்வளோ அருமையான வார்த்தை. பின்னை புதுமைக்கும் பெருமை. இப்ப என்னெல்லாம் புதுமை நடந்துட்டு இருக்கோ, இந்த க்ஷணத்துல என்ன நடந்துட்டு இருக்கோ, அதுவும் நீதான். தி ஓல்டஸ்ட் நீதான். இப்ப இருக்கிற லேட்டஸ்ட்டும் நீதான். அப்படிப்பட்டவன் சிவன். பின்னை புதுமைக்கும் பேத்தமை பெற்றினே ஒரு தொலைநோக்கு பார்வையோட மிக அழகாக சொல்கிறார். அதுதான் அவருடைய மிக சிறப்பான ஒன்று. ஒவ்வொரு பாடலும் அவ்வளோ அழகு. அத படித்து பார்த்தா முதல்ல படிச்சு பார்க்கும்போது, என்னமோ தமிழ் கரடுமுரடுலாம் சொல்லவே மாட்டேன். நம்ம தமிழே பேசாதனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த தமிழ படிச்சு பார்த்தீங்கன்னா, 2 தரம், 3 தரம் படிச்சு பார்த்தோம்னா, இதுக்கெல்லாம் திருக்குறள் மாதிரி தான். அந்த அளவுக்கு ஒரு விளக்கவுரையோ, தெளிவுரையோ தேவையே இல்ல. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்துமை பெற்றீனை உண்மை பிரானாக பெற்றவுன் சீரடியோ முன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர் கேட்பாங்கவும் மன்னவரே எங்கனவர் ஆவார் அவர் உணர்ந்து சொன்ன பரிசை தொழும்பாய் பேசும் இங்கு இவன் எமக்கெங்கே நல்குதியன் எங்கெழிலன் ஞாயிறு எமக்கிறபாய். நான் உன்னை கும்பிட்டு சந்தோஷமா இருந்தா எனக்கு சூரியன் உதிச்சா என்ன ஒதுக்காட்டி என்ன, நான் ஐ பி ஹாப்பி. இப்ப என்ன சொல்றாங்க, வீட்டுல தூங்கிட்டு ஐடியில ராத்திரி 12 மணி நேரம் வேலை பார்த்துட்டு காத்தால எந்திரிக்காம எந்திரிக்கல, சூரியன் உதிச்சா என்ன, கதவு திறந்தா கதவு திறக்காட்டா என்ன, நம்ம இப்படி போயிட்டு இருக்கோம். ஆனா அவர் அந்த காலத்துல என்ன சொல்றான்னு கேட்டா, சூரியன் எங்கெழில ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை, என்ன பொறுத்த மட்டும் நான் சிவனுக்கு அடியவன், சிவனை வணங்குகிறேன். ஆக இந்த நான் தான் சொல்லுவேன் திரும்ப திரும்ப, பெரியசா வந்து நம்ம வந்து கவிதைகள், மரபு கவிதைகள், பெரிய புராணங்கள் அப்படிலாம் எழுதலாம். இந்த 8 வரிகளுக்குள்ள தமிழையும் கொண்டு வந்து வாழ்க்கையுடைய எப்படி வாழ வேண்டும் என்கக்கூடிய தத்துவத்தையும் கொண்டு வந்து அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும் அப்படிங்கிற போது அதெல்லாம் பெரிய சாதனை. 8ஆம் நூற்றாண்டுல இப்படிலாம் பண்ணியிருக்காங்கங்கிற போது நம்ம தமிழும் நம்ம சனாதனமும் எவ்வளவு சிறப்பாக இருக்கின்றது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து காதார் குழையாடன்னு ஒரு பாடல். காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீதப் புனலாடி சிற்றம்பலம் பாடி வேதப்பொருள் பாடி அப்பொருளாம் அப்பாடி சோதித் திறம்பாடி சூழ்கொன்றை தார்ப்பாடி ஆதித்திறம்பாடி அந்தமா மாப்பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பைவளரன் பாதத்திறம்பாடி ஆடையிலிரும்பவை. அப்படியே இந்த பாட்டு கேட்கும்போது நமக்கே ஆட தோன்றுறது. இந்த நம்ம ஆடிண்டே கேட்குறோமோ, ஊஞ்சல்ல உட்காந்துட்டு அப்படியே ஆடுறோமோ அப்படின்னு தோணும். காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட. அத இந்த திரும்பாவை பாடும்போது எம்எல்ஏவா இருக்கட்டும், சீதாமணியா இருக்கட்டும், கமாஸ்ன்னு ஒரு ராகத்துல பாடுவாங்க. இந்த புரோச்சே வாரே ஒரு ராகம் தான் கமாஸ் ராகம். அதுல பாடும்போது அந்த ராகத்துல அந்த பாடல் கேட்கும்போது உண்மையிலேயே சொல்றேன், நீங்க ஊஞ்சல் இல்லாமயே ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஆடுற மாரி இருக்கும். அப்படிப்பட்ட அருமையான பாடல். அந்த அர்த்தம் அவ்வளோ அழகு. அது என்ன பண்றாங்க, காதார் குழையாட, காதுல உள்ள குழை அது ஆடுறது. பைம்பூன் கழல் ஆட, கழல் ஆடுகிறது. கோதை குழல் ஆடுகிறது. விரிச்சு போடுறது இல்ல. இந்த குழல் வந்து பின்னி அவ்வளோ அழகா இருக்குது. கோதை குழல் ஆட, வண்டின் குழாம் ஆட, உடலோடு மனதும் கொஞ்சம் ஆடுகிறது. குழைனா கால காதணி, என்ன தோடு. அதனால தான் அது வந்து ஓலையால இருக்கும் அந்த காலத்துல. குழை வந்து ஓலையில பின்னுவாங்க குட்டியா. நானே சின்ன வயசுல பார்த்துருக்கேன். இந்த இது பழம் விக்கிறவள்லாம் அந்த ஓலையில தென்னை ஓலை இருக்கே, அதுல பனை ஓலையில அழகா இருக்கும். அந்த ஓலை வெடியும் இல்லையா, அது மாரி கட்டின்னு இருப்பாங்க. அதனால தான் ஈவன் எங்க திருநெல்வேலியில நவதிருப்பதி இருக்கு. அதுல ஒரு சுவாமி பெருமாள் பேர் வந்து மகர நெடுங்குழை காதர். இன்னமும் அந்த கோவில் இருக்கு. மகர நெடுங்குழை காதர் அப்படின்னு தென் திருப்பேரை அந்த பெருமாள் பேர். அது பைம்பூன் அப்படின்னா அது மகர நெடுங்குழி. அது நீளமா அவ்வளோ பெருசா இருக்கான் அந்த காது. அந்த ரசனையில தான் இவர் எழுதியிருக்காரு காதார் குழலாட. அதுல அது மட்டும் இல்ல, தலையாட, குழலாட, குழலில் உள்ள மலராட. எவ்வளவு அவங்க இமேஜினேஷன் எங்கெல்லாம் போகுது பாருங்க. தலையாடுறது எல்லாருக்கும் தெரியும். அதனால தலையில பின்னாடி இருக்கிற முடி குழலும் ஆடும். ஆனா குழலில் உள்ள மலர் ஆடுறதான், மலரில் உள்ள வண்டு ஆடிக்கிறது தான். இது குற்றால குறவஞ்சியில வந்து திருமலை கைராயர் ரொம்ப நன்னா இருப்பார். அதத்தான் இதுக்கு ஆதிபிராசத்தில் கூட கண்ணதாசன் யூஸ் பண்ணியிருப்பார். இந்த ஜலிம் ஜலிம் என்ற ஆடைன்னு சொல்லிட்டு சொல்லடி சிவ சொல்லடி சிவசக்தின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதுல அபிராமின்னு சொல்லிட்டு அந்த பாடல்ல வந்து அதை எழுதியிருப்பார். அந்த மாதிரி இந்த பாடலையே நம்மளை ஆட்டி வைக்கிறார். நான் வழக்கம் போல நான் சொல்லாம இருக்க முடியாது. எதுக்கு எடுத்தாலும் கண்ணதாசனை சொல்றீங்களே சார்னா, அவர் அதிலேயே மூழ்கி வருதுனால அந்த கண்ணதாசன் வந்து தான் தீர்றாரு. இந்த பாடல்ல பறிகொடுத்த கண்ணதாசன்
என்னடா எழுதலாம்னு பார்த்தார் ஒரு காதல் காட்சியில. கட்டோடு குழலாட, கண்ணென்ற மீனாட, பொட்டோடு நகையாட, கொண்டாடும் மயிலே நீ ஆடு, காலோடு கால் பின்னி ஆட, கள்ளுண்ட வல்லாக ஆடு. இது திரும்பி அதையும் சொல்லுவேன். 8 வரியில ஒரு சினிமா பாட்டு எழுதணுமானா, அது எப்படி இப்படி வரும்? அர்த்தம் இல்லாம எழுதல. குப்பனும் குளிக்க போனான், கூடவே நானும் போனேன், எப்படா நீ வந்தாய் என்று இந்த கால கவிஞர்கள் போல எழுதல. என்ன அழகான அதுல அவர் சொல்லுவார். அந்த பாடலையே சிங்கார ரசம் அவ்வளவு இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஏ சர்டிபிகேட். அது படிக்கிறவங்களுக்கு தான் புரியும் பார். அத படிச்சு பார்த்தா தான் தெரியும். மாணிக்கவாசகர் வந்து பெண்களை பற்றி சாதாரணமா சொல்லிட்டு சிவன் கோவிலுக்கு போணும்னு பாடுறாரு. ஆனா கண்ணதாசன் அந்த கதாநாயகியோட பாடணுங்கிறதுக்காக கட்டோடு குழலால் ஆடாட, பொட்டோடு நகை ஆட, அதுல வந்து காலோட கால் பின்னி ஆட, கள்ளுண்ட வண்டாக நீ ஆடும்பாரு. அப்படி ஒரு என்ன தென்னை மர சோழ தேனாக பாட்ட வரிசையா வரும். ஆக அப்படியெல்லாம் அந்த தமிழை மூலமாக இறைவனை அடையக்கூடிய அற்புத பாடல்கள் மாணிக்கவாசகரோடது. திருப்பாவையில ரொம்ப ஃபேமஸ் பாட்டு ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகள். மழை எப்படி உருவாகிறது? விஞ்ஞான பூர்வமா அவ்வளோ அருமையா எழுதியிருப்பான். எப்படி மேகங்கள் அதை முகர்ந்து கொண்டு அதை மழையாக்கி மீண்டும் கடலிலிருந்து நீரை எடுத்து மேகம் முகர்ந்து கொண்டு எப்படி வருகிறது என்பதற்கு கண்ணனுடைய சக்கரம் சங்கெல்லாம் உதாரணமாக அற்புதமான பாடல். இந்த பாடல் வந்தா தமிழ்நாட்டுல தமிழ் வளரும். இந்த ஒரு பாடலை மட்டும் திரும்ப திரும்ப போட்டா போதும். நீராடும் கடலுக்கு பதிலா அத்தனை ழா இருக்கும். லகரம், வல்லினம், மெல்லினம் சகலமும் உள்ள பாடல் இது. ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியில் புக்கு புகுந்து விடாத்தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்பதி போல் நின்றதிந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட மைந்தேலு என்பாவாய்ன்னு சொல்லிட்டு அதோட ஆண்டாள் வாழ உலகினில் பெய்திராய்ங்கிறான். நீ மழை பெய்யறது மட்டும் வேண்டிக்கல. மழை பெஞ்சதுன்னா இப்படி ஊர் புறம் சப்வே ஃபுல்லா ஜலம் ரொம்பி எங்க பார்த்தாலும் போஸ்ட் கீழே விழுந்து நடக்க முடியாம அப்படி இருக்கக்கூடாது. பள்ளிக்கூடம் லீவா, ஸ்கூல் ஆஃபீஸ் லீவான்னு. வாழ உலகினில் பெய்திடாய். நீ மழை பெய், ஆனா நாங்கள் வாழும்படியா பெய்யணுமா? என்ன ஒரு அற்புதமான வேண்டுதல்ல கூட ஒரு கேர்ஃபுல்லா வேண்டுறா பாருங்க. அதே மாதிரி இவர் ஒரு பாட்டுல எழுதுறாரு. 17ஆம் பாடல் நினைக்கிறேன். முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையாள் இட்டழியின் மின்னிப் புலைந்தம் பிராட்டி திருவடி மேல் பொன்னச் சிலம்பிற் சிலம்பித் திருப்புருவம் எண்ணெய் சிலைகுலவி தந்தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவிழா எங்கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுருக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையிலோர் எம்பாவாய். இந்த மழை எப்படின்னா அவள் முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே அருள் எப்படி பொழிகின்றதோ அப்படி எனக்கு மழை பொழி. ஆதிசங்கரர் கனகதாரைங்கிறதே அதான் கனகதாரா ஸ்தோத்திரம்னு அந்த ஒண்ணுமே இல்லாம அந்த மிச்சம் இருக்கிற அந்த நெல்லிக்காயை கொண்டு போய் ஊறுகாயை கொடுத்த உடனே ஆதிசங்கர் இவள் வறுமையை போக்கணும்னு அங்கம் கரையே லோகபூஷணம் ஆசிரியந்தி பொங்காங்கனேவன் சொல்லிட்டு கனகதாச சோசனம் 18 பாடுறார். பாடின உடனே அந்த கூரையே பொற்கூரை ஆகிவிடுது. பொன் வீடு இன்னைக்கும் சொர்ணத்தம்மா வீடுன்னு கேரளால காலடியில இருக்கு. அப்ப அந்த பொன் மழையாக பொழி என்று ஆதிசங்கரர் கேட்கிறார். அதே போல இவர் பார்த்தீங்கன்னா முன்னி அவள் நமக்கும் முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையிலர் எம்பாவாய். இது இன்னொரு விசேஷம் என்னன்னா அவ வந்து பெருமாளுடைய சங்கு சக்கரம் ஒவ்வொன்றையும் அவன் எப்படியெல்லாம் அந்த மழை உருவாகுதுங்கிற போது இடிக்கிட்டும் போது என்ன சத்தம் வரும்போது என்ன சத்தம்ங்கிறதுக்கு உதாரணம் காட்டுறான். இவர் அதே மாதிரி முன்னிக்கடலை சுருக்கி இந்த பாட்டுல உமாதேவியின் திருமணிக்கு அந்த மழையை ஒப்பிடுகிறார். அதாவது பார்வதியுடைய திருமேனிக்கு சிற்றிடையை மின்னலின் கீற்றுக்கு மின்னல் போல இடைங்கிறானே அதை பாருங்க எப்படி ஒரு ஆன்மீகத்துல தோய்ந்த மணிவாசகர் என்ன அருமையா எழுதுறார். மின்னலாம் அவன் இடைக்கு சொல்லுவான் காணாம போயிடுவான் இருக்கா இல்லையான்னு தெரியலம்மா நடையா இது நடையா அப்படிங்கிற போது இடையா அது இல்லாதது இடையாமா அது மாதிரி அவர் வந்து மிக அருமையாக சொல்கிறார். உமாதேவியின் திருமேனிக்கு சிற்றிடையை ஒப்பிட்டு சாரி மின்னலின் கீற்றுக்கு ஒப்பிட்டு அப்புறம் சிலம்பு ஒலி வந்து இடி சத்தத்திற்கு இப்படி திருப்புருவம் எப்படி இருக்கிறதுனா வானவில் மாதிரி இருக்கிறது. இப்படி சொல்லி இந்த பாடல்ல மழையையும் உமாதேவியையும் ஒப்பிட்டு உமாதேவியினுடைய உடல் பாகங்களும் மழையையும் ஒப்பிட்டு அவ்வளவு அருமையாக அப்படி வரும்போது அந்த நிறைவில் பெய்யக்கூடிய மழையானது அடியாருக்கு நீ அருள்கின்ற கருணை மழை போல இருக்க வேண்டும் என்றெல்லாம் வேண்டிக் கொள்கிறார். இப்படி ஒவ்வொரு பாடலுமே அவ்வளவு சிறப்பானது. அதுல வந்து திருவண்ணாமலையை வச்சுதான் இந்த மாணிக்க வாசகர் திருவம்பாவை எழுதினார் என்று சொல்வார்கள். அந்த சிவன் யார் அப்படின்னு கேட்கிறார். சிவன் யார் அப்படின்னா மால் அறியா நான்முகன். மால் அறியா நான்முகனும் காணாமலை. மால் அறியானா திருமால். அவருக்கு தெரியாதவரா மால் அறியா விஷ்ணுவால் அறியப்படாதவர்
நான்முகனும் காணா பிரம்மாவுக்கும் தெரியாதவர். அதனாலதான் அண்ணாமலை. ஏன்னா அவர் கீழே போய் பார்க்கிறார், மேல போய் பார்க்கிறார், எங்கேயும் தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம அந்த கதை தெரியும். அப்ப மால் அறியா நான்முகனும் காணா மலை, அதுதான் அண்ணாமலை. போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களை பேசும். இன்னைக்கு நம்ம என்ன பேசுறோமோ அது அன்னைக்கே அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தெரியும், திருவண்ணாமலை தானே தெரியும், போ அதை பத்தி அப்புறம் பார்த்துக்கலாம். வேற என்ன அடுத்தாப்புல, இது அந்த காலத்துல நீ பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களை பேசும். அதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சதுதான், வேற ஏதாவது பேசு அப்படி சொல்லாமல் பாலூரு தேன்வாய் படிதி கடை தருவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டொருளி கோதாட்டும் சிலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்க்கான் ஏலக்குழலி பரிசேதார் என்பாவாய். இப்படி திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் பத்தி பேசும்போது அவ்வளவு சிறப்பாக பாடுகிறார். அந்த அண்ணாமலையானை பற்றிய ஒரு பாடல் உண்டு, அது ரொம்ப சிறப்பான பாடல். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றடைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தீகை வீரற்றாற் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமுழங்கி தாரைகள் தாமகல பெண்ணாய் ஆணாய் அலியாய் பெருங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூம்புணர்வாய் பாடல் இருப்பாய். அண்ணாமலையில் திருவண்ணாமலை சிவனை பற்றி அவ்வளவு சிறப்பாக கண்ணார் அமுதமாய் இருக்கிறாய், விண்ணாய் நீதான், மண்ணாவும் நீதான், இத்தனையும் வேறாக நின்றவன் நீதான், பெண்ணாய் நீதான், ஆணாய் நீதான், அலியாய் நீதான் என்றெல்லாம் அந்த இறைவனை அந்த ஒரு வாத்சல்ய பாவத்தோடு எழுதி உங்கையர் பிள்ளை உனக்கே அடைக்கலம் அப்படிங்கிறது. நான் உனக்கு தான் அடைக்கணும், வேறு யாருக்கும் இல்லை, எல்லாவற்றுக்கும் நீதான், என்னை சரணடைந்து என் கண்ணம்மான்னு பாரதி பாடின மாதிரி அவன் உன்னையே சரணடைகிறேன், சிவனையே சரணடைகிறேன் என்ற எண்ணத்திலே நீங்கள் இருக்க வேண்டும் என்று பாடுகின்றான். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20வது பாட்டு ரொம்ப ஃபேமஸ். அது வந்து அப்படியே போற்றி இறைவனை வணங்குவதாக, போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்குழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் ஆடையிலோர் எம்பாவாய் என்று பாடுகின்றார். ஆக இந்த உலகத்திற்காக பாடுகிறார். இந்த போற்றி போற்றி நிறைய நீங்க பார்க்கலாம். அருணகிரிநாதர் பாட்டு இருக்கட்டும், அப்புறம் எல்லாமே வாழ்க வாழ்கன்னு இருக்கும், ஆறு ஆறு திறந்தோள் வாழ்கன்னு இருக்கும், நமச்சிவாய வாழ்கன்னு இருக்கும், போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருள்ன்னு இருக்கும். ஏன் எல்லாரும் போற்றிங்கிறாங்க வாழ்கங்கிறாங்கன்னா, இறைவனை பற்றி நாம் பேசும்போது சுத்தி அந்த வைப்ரேஷன், நீ வாழ்க நான் வாழ்க நமச்சிவாய வாழ்க நீ போற்றி தாழ் போற்றி அப்படிங்கிற போதெல்லாம் சுத்தி வைப்ரேஷன் நல்ல பாசிட்டிவா கிடைக்கும். அப்ப நாமும் நன்றாக வாழ்வோம், இறைவனும் நன்றாக அந்த எண்ணத்தில் இருக்கும் என்பதைத்தான் அந்த பாடலிலே பாடி முடிக்கிறார். அதே மாதிரி திருப்பாவை எப்படி திருவம்பாவை 20 திருப்பள்ளி எழுச்சின்னு ஒரு 10 பாடல்கள் இருக்கு. அந்த பள்ளி எழுச்சின்னா பொதுவாக பள்ளி எழுச்சி என்பா இலக்கியத்துல ஒரு வகை. தொல்காப்பிய காலத்திலேயே இந்த திருப்பள்ளி எழுச்சி இருந்திருக்கிறது. தொண்டடி பொறியாளர் தான் முதல்ல இந்த திருப்பள்ளி எழுச்சியை ரொம்ப பிரபலப்படுத்தினவர் என்று சொல்வார்கள். தமிழ்ல உள்ள 96 வகை பிரபந்தங்கள்ல திருப்பள்ளி எழுச்சியும் ஒன்று. அதுல மாணிக்கவாசகருடைய திருவாசகத்தில் ஒரு பகுதி என்றும் சொல்லுவார்கள். ஆனால் பொதுவா திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சின்னு 20 மற்றும் 30 பாட்டு. அதுலேயும் முதல் ஆரம்பமே போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்குழல் கிணைத்துணை மலர் கொண்டு ஏட்டு நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். சுவாமியை கும்பிடும்போது கூட எழில் நகையை கொண்டு அப்படியே சந்தோஷமா சிரிச்சென்று பகவானே உன்னை பார்க்குறேன். குருவாயூரப்பனை வந்து பட்டதிரி எப்படி பாடுறாருன்னா, பாதாதி கேசம் கேசாதி பாதம்பா, தலையிலிருந்து கால் வர கால் இருந்து தலை வர அப்படி வேண்டிக் கொண்ட அளவுக்கு பகவானை பார்க்கும்போது அப்படி சந்தோஷமா பார்க்கணும். இந்த கண்ணை மூடிந்து கும்பிடுறதுங்கிறது ஒத்துவராத விஷயம் நிறைய பேர் சொல்லுவா. பகவானை பார்க்கும்போது எது கண்ணை மூடணும், நல்லா கண்ணை திறந்து பகவானுடைய ஒவ்வொரு இதையும் பாராட்டி அப்படியே சந்தோஷப்படுத்தி நானும் நல்லா இருக்கணும், இந்த தேசமும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோடு பண்ணணும். அதனாலதான் அந்த முதல் பாடல்லையே அவ்வளவு அழகா ஏற்றின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம் அப்படின்னு பாடுறாரு. இந்த இன்னொரு ஃபார்மஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து இயற்கையோடு அந்த பாடல்கள் ஒட்டி இருக்கும். கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளிவழி உதயத்து உருப்படுகின்றது உருப்படணும் செப்பரும் கமலங்கள் மலரும் தூண் வயல் சூழ்கிறார். வயலுக்கு ஒரு இது கொடுக்குற பாருங்க, சுத்தி எப்படி இருக்கும் வயல் அப்படிங்கிறதுக்கு செப்புரு கமலங்கள் மலரும் தூண் வயல் சூழ் சிவப்பு நிற தாமரைகள் சுற்றி இருக்கிற வயல். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இந்த அப்ஜெக்டிவ் கொடுக்கறதும் அந்த அழகு சேர்க்கறதும் மிக சிறப்பாக இருக்கும். சரி, கோவில்ல கும்பிடுறாளே வணங்குகிறார்களே இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, ஒவ்வொரு எப்படி விதமான அன்பர்கள் கும்பிடுகிறார்கள் என்பதை மிக அழகாக ஒரு பாடல்ல சொல்வார். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால்
துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தோள்கையர் அழுகையர் தொழுகையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் அப்படின்னு பாடுறார். இது என்ன யாரெல்லாம்னா, இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால்னா கையில வீணை யாழ்லாம் வச்சுட்டு வணங்குகிறவர்கள் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோவில்ல பல்வேறு தரப்பட்ட பக்தர்கள் இருக்கிறார்கள் என்பதை இன்னிசை வீணியர் அப்படி ஒரு பக்கம் இருக்கலாம். இருக்கொடு தோத்திரம் ஏம்புதல் முக்கியமான வார்த்தை, இன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை. இருக்கொடு தோத்திரம் இருக்குன்னா ருக்கு வேதம். இருக்கொடு தோத்திரம் ஒரு பக்கம் வேதம் ஒழுங்கிட்டே இருக்கு, ஒரு பக்கம் இவங்க தோத்திரம் தேவாரம் இது சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப தமிழும் சம்ஸ்கிருதமும் எப்படி ஒன்னாக இருந்திருக்கிறது? இரண்டு செம்மொழிகள் என்று அழைக்கப்படும் இந்த தேசத்துல இரண்டும் இரண்டு கண்களாக எப்படி இருக்கின்றது? இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால். இப்ப வேதமும் உண்டு, தமிழும் உண்டு என்பது அந்த காலத்திலேயே. இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், அதைத் தொடர்ந்து துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், கை நிறைய பூ வச்சுட்டு அர்ச்சனை பண்ணணும்னு தயாரா இருக்காங்களாம். தொழுகையர் அழுகையர் தோழ்கையர், இறைவனை பார்த்து தொழுது கொண்டே அழுது கொண்டே துவண்டு கொண்டே இருப்பவர்கள் ஒருவர். சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவர், தலைமையில கை வச்சிருந்து கதைவா காப்பாத்து அப்படிங்கிறான். இப்படியெல்லாம் இறைவன் சிவத்தொண்டர்கள் இருக்கிறார்கள். இவரெல்லாம் எப்படி இருக்கான்னா, அரச பாட்டுல பப்பர வீடிலிருந்து உணரும் நின் அடியாருங்கிறார். இந்த பப்பர வீடிலிருந்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, பரபரன்னு சூழ்நிலையில ஓடி வரும்தான் மனசும் பரபரன்னு ஒரு டென்ஷன்ங்கிறோம். இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறது அதெல்லாம் இல்லாம பேரன்பு நிலை உணரும்படியான நிலைமையை எனக்கு நீ தர வேண்டும் அப்படிங்கிறார். அதுதான் சிவபுராணத்துல சிவபுராணத்துல கூட அந்த பப்பர நிலை என்பதை சொல்லுகிறார். வேகம் கெடுத்த ஆண்ட வேந்தனடி வெல்கங்கிறார். வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க. இந்த வேகம் இருக்கக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது என்பது அந்த காலத்துல 8ஆம் நூற்றாண்டுல. அதுலதான் இந்த பப்பர வீடு இருந்துங்கிறது பரபரப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த வேகமான வாழ்க்கை கூடாது, இறைவா என்னை நீ வாழவே என்கிறார். அப்புறம் புவனியர் போய் பிறவாமை என்று பாடி அவனியில் புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாய் அப்படின்னு பாடுறார். இப்படி மொழி அழகு, வார்த்தை அழகு, அதே போல ஆன்மீக அழகு அனைத்தும் சேர்ந்து அமைதியான வாழ்க்கைக்கு ஆன்மீகம் மூலமாக எப்படி தீர்வு காணலாம், எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. இந்த மொழியும் வேதம் நிறைந்த தமிழ்நாடுன்னு பாரதி இந்த மாதிரி இந்த வேதத்துடைய பெருமையும் அந்த வேதத்தின் அடிப்படையில் ஆன்மீகம் எப்படி இருக்கிறது, மக்கள் மொழி கலாச்சாரம் எப்படி இருக்கிறது என்பதை அற்புதமாக தான் ஒரு பெண்ணாக மாற்றிக்கொண்டு மாணிக்க வாசகத்தின் இந்த திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி இரண்டும் நமக்கு அமுதம். ஆகவே இதை குழந்தைகளுக்கு நிச்சயமாக நம்ம கேட்கறது மட்டும் இல்லாம சிறு வயதுல கண்ண மூடின்னு பாராம படிச்சுட்டோம்னா அதற்கப்புறம் அர்த்தம் 30-40 வயசுல புரியும். வாழ்க்கையோட அர்த்தம் புரியும் போது இதோடைய அர்த்தம் புரியும். அதனால அந்த நேரத்துல அந்த பசு எப்படி தேவையான இல்லாத நேரத்துல கூட வைக்கோல போட்டுன்னு அதுக்கப்புறம் அசை போடுறதோ அதே மாதிரி அதெல்லாம் தான் நான் எங்க பெற்றோருக்கு நன்றி சொல்வதே அதான். யாரும் விரும்பிலாம் படிக்கல, கம்பல் பண்ணி போனாதான் சாப்பாடுன்னு சொல்லி அப்படி கத்துக்கொண்டதுதான் இந்த பாடல்கள், இந்த வேதங்கள், சாத்திரங்கள்லாம். அதனால இன்னைக்கு அது எவ்வளவு உபயோகமா இருக்கு அதனுடைய அர்த்தங்களை பார்க்கும் பொழுது. இப்படி அற்புதமான தமிழை தந்த மாணிக்க வாசகருடைய பாதங்களை வணங்கி, இறைவன் சிவபெருமானையும் இந்த மார்கழி மாதத்திலே வணங்கி, இப்படி ஒரு அற்புத வாய்ப்பு தந்த குவியம் இரட்டையர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி கணேசன் சார். மார்கழி குளிர் காலையில தான் இருக்கணும் இல்ல, உங்க உரையை கேட்ட பிறகு இங்கு மாலையிலும் இருக்கிறது, அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவ்வளவு இனிமையான திருவம்பாவை பற்றிய சிறப்பான ஒரு சொற்பொழிவு. எப்படின்னா ஒரே பாடலே சொல்லி ரொம்ப நாள் பண்ணாம எல்லாத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எதுல ரொம்ப நல்லா இருக்குமோ அது மாதிரி தமிழின் சுவையும் ஆன்மீக சுவையும் சேர்ந்து மிக சிறப்பானது ஒரு சொற்பொழிவை ஆற்றியீர்கள். பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் பத்தி சொல்லிட்டு 20 பாசுரங்கள் தான் திருவம்பாவை, மீதி 10 பாசுரம் திருப்பள்ளி எழுச்சிங்கிறதே எனக்கு ஒரு புது நியூஸா தான் இருக்கு. திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவைங்க தனி அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அத்தனை நாளைக்கு. இந்த காத்தால கோயில்ல போய் பொங்கல் வாங்குற அனுபவம் நம்ம எல்லாருக்குமே உண்டு. அதை நீங்க அந்த திருவம்பாடு சேர்த்து சொன்னது மிக சிறப்பு. மாணிக்க வாசகர் தன்னை ஒரு பெண்ணாகவே மாற்றி நினைத்து கொண்டு ஒரு பெண் அது ரொம்ப சாதாரணமாவே உண்டு. ஆண் புலவர்கள் கூட தன்னை ஒரு பெண்ணாக பாவித்துக் கொண்டு இறைவனை அணுகுவது, அதை சொல்றது ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அதை திருப்பாவைக்கு திருவம்பாவைக்கு இருக்கிற வித்தியாசம், அவர் ஒரு அதிகாரமா ஒரு தன்னுடைய நண்பர் தோழிகளை கூப்பிடும் ஆண்டாளுக்கு மாற்றாக
இங்க திருவம்பால் ஒருங்கிணைந்த தோழமை, எல்லாம் வாங்க போலாம், எல்லாம் வாங்க போங்கன்னு சொல்ற மாதிரி அதை மிக அழகாக சொன்னீர்கள். ஆதியும் அந்தமும் இல்லா வான் தடங்கன், அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அழகு, அவ்வளவு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நாள் நானே பேச முடியாது. எனக்கு ரொம்ப பிடித்து நீங்க சொன்னது. ஒரு 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 கொஞ்ச நாள் என்னோட சிதம்பரத்துக்கே நான் போயிட்டேன். சிதம்பரத்துல தான் அந்த நடராஜாக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கும்போது எத்தனை விதமாக அந்த இறைவனை வந்து அவங்க வழிபடுவாங்க அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். ஒரு பக்கம் வீணை மற்றும் யாழ் நீங்க சொல்றீங்க, அங்க வந்து ம- அதுக்கு ஒரு தனியான பேர் உண்டு, மத்தளம் கொட்டி கொண்டிருப்பார்கள். ஒரு பக்கம் அந்த நிறைய மணி, ஆலய மணி அழித்து கொண்டிருக்கும். இன்னொரு பக்கம் பெரிய ஜால்ரா மாதிரி வச்சிருப்பாங்க, அந்த தாளம் அது போட்டு இருப்பாங்க. இது முடிந்தவுடன் ரிக்வேத மாதிரி வேத மந்திரங்கள் ஒலிக்கப்படும். அது முடிந்த பிறகு திருவம்பாவை. இதெல்லாம் இப்போ இன்னைக்கும் சிதம்பரத்தில் நடக்கிறது. அங்க இருக்க அந்தணர்கள், வேதியர், தீட்சிதர்களும் சரி, அங்க வருகின்ற பக்தர்களும் சரி, அவனை பார்த்தோன்னா கையை தூக்கிடுவாங்க தலைக்கு மேல. பின்னாடி இருக்கிறவங்க தெரியவே தெரியும், ஐயா கையை கொஞ்சம் இறக்குங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு அது வந்து மிக அருமையாக நீங்க சொல்லும்போது, ஒரு சில நிமிடங்கள் நான் சிதம்பரத்திற்கே சென்று விட்டேன். மிக அருமையாக, மிக அழகாக, இனிய தமிழில் சிறப்பாக திருவம்பாவை பற்றி பேசினீர்கள். வாழ்த்துக்கள். குயிலத்துக்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். இனிமேல நான் மேடை பிடிச்சிட்டு இருக்க முடியாது, நான் சுந்தரராஜன் சார் அவர்களை உதவிக்கு அழைத்துக் கொள்கிறேன். சார் நீங்களே மற்றவர்களை கேட்கலாம். சரி சார். சார் எங்க என் நண்பர் ஒருத்தர் எம்சி பிள்ளைன்னு வந்திருக்காரு, ரிட்டையர்டு ஜெனரல் ஆமா, மேனேஜர் ஆஃப் எல்என்டி. ஷூர் சார். அவரு கூட 2 நிமிஷம் பேசுறேன். ஆரம்பிக்கலாம் சார், எம்சி பிள்ளை அவர்களே ஆரம்பிக்கலாம். ரொம்ப எனக்கு வந்து ஒரு புதுமையா இருந்தது. திரும்பாவை சின்ன குழந்தையிலேருந்து நாங்கள் திரும்பாவைலாம் படிச்சுருந்தோம். அதில் இவ்வளவு ஆழமான ஒரு கருத்து, ரெண்டுக்குள்ள ஒரு சிமிலாரிட்டி வந்து எனக்கு இது வரைக்கும் இன்னைக்கு தான் நான் கொஞ்சம் பார்க்குறேன். ஒரு ரொட்டீனாக நாங்கள்லாம் சின்ன குழந்தைலேருந்தே படிச்சிருந்தோம். என்ன எங்கள் ஊர் திருவன்பரி சாரம், நம்மாழ்வார் பிறந்த ஊர்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு. ஓகே, அங்கே மாரடி குடிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விசேஷம். ஓகே, கோயில் கூட காலை 2 மணிக்கே திறந்து நாங்கள்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்கோர்ஸ் வளர்ந்த பிறகு அதெல்லாம் போயிடுது. அப்போ கூட இந்த ஆழமான ஒரு இது எனக்கு தெரியல. ஐ ஆம் ரியலி obliged to our Ganeshan for bringing out such an excellent comparison and similarity. ஓகே, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. நன்றி. ஹலோ. ஆ மிக்க நன்றி. இங்க இன்டர்நெட் கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கு. மிக்க நன்றி, மிக்க நன்றி சார். MCP. அடுத்து நான் எம்சிபி சார். அடுத்து இந்த இந்திரநீலன் சுரேஷ் பேர்லயே வச்சுட்டு இருக்காரு அவர். இந்திரநீலன் சுரேஷ் அவர்களை அழைக்கிறேன். வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே நிறைய இருப்பேன், இப்போ தேன் குடித்த நிறைய ஆகிவிட்டேன். இவர் தென்காசி கணேசன் என்னோட உரையை கேட்டதுக்கப்புறம் திருப்பாவை படிப்பவர்கள் அத்தனை பேரும் திருவம்பாவையும் கையோட திருப்பள்ளி எழுச்சியும் கண்டிப்பாக படிக்க வேண்டும். அப்போதான் அதோட முழு சுவை குடிக்கும். அது பழச்சுவை என்று சொல்ல, அது பழம், இது சுவை, அது அமுது, இப்படி மூன்றுமே சேர்ந்து ஒரு மாதிரி ரொம்ப அழகழகாக இருக்கும். அது ரொம்ப எடுத்து சொன்னார். இந்த முப்பரிமாண அழகை வந்து கரெக்டாக எடுத்து கோட் பண்ணார் நம்ம தென்காசி சார். இந்த சிற்றஞ்சிறு காலை, வண்ணக்கிழி மொழி எல்லாரும் அதை கம்பேர் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி சில வார்த்தைகள் கூட நான் பார்த்துருக்கேன். மையார் தடங்கண் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிப்பார், கொங்குன் கருங்குழலிங்கிற வார்த்தையை உபயோகிப்பார். இதெல்லாம் கேட்க, அதாவது அட்ஜெக்டிவ்க்கு ஒரு அட்ஜெக்டிவ் போடுற விதம் ரொம்ப 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 அருமையாக இருக்கும். இந்த காதார் குழையாட பைம்பூன் கழலாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி, அந்த பாட்டு மீன் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்த பாடல். அந்த பாடலை நான் முதன்முறையாக திருவெம்பாவையில் படிக்கும் பொழுது என்னோட க்யூரியாசிட்டி, சார் சொன்ன மாதிரி இந்த வார்த்தையை வந்து நம்ம கண்ணதாசன் உபயோகித்திருக்கிறாரு, அதனால் அதை போய் அங்கே அதில் என்ன சொல்லியிருக்காரு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த முழு பாடல் வரிகளை தேடினேன். அதில் வந்து இந்த காதார் கட்டோடு கொடையால ஒரு வரி வரும். அதில் வந்து புன்னை மரம் பூச்சொரிய சின்ன விளை நீயாடு தென்னை மரத்தோப்பாக தேவார பாட்டாக
இப்படி ஒரு வார்த்தையை போட்டிருப்பாரு. இது திருவாசகமாக இருந்தாலும் அந்த பாடல்லையே ஒரு க்ளூ கொடுத்துருப்பார் நம்ம கண்ணதாசன். இது இது அங்கே இருந்த சப்ஜெக்டப்பா அப்படி சொல்கிற மாதிரி. அதனால் எனக்கு அது வார்த்தை ரொம்ப பிடிக்கும். தென்னை மரத்தோப்பாக தேவார பாட்டாக புன்னை மரம் பூச்சொரிய சின்ன வேளை நீ ஆடு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால் அது அங்கே நேராக அங்கே போய் பார்த்த உடனே எனக்கு அங்கே அந்த க்யூரியாசிட்டியில் போய் அங்கே போய் தேடினேன். அதனால் அவரே க்ளூ கொடுத்துருக்காரு. நிறைய விஷயங்களை ஆண்டாளுக்கும் மாணிக்கவாசருக்கும் கம்பேர் பண்ணார். இந்த எல்லை இளங்க இன்னும் நீ உறங்குதியோ சில்லென்று அழையின் மீர் நங்கை நீர் போதர்கின்றேன். அதே அந்த டயலாக்ஸ் மாற்றி மாற்றி ஒருத்தர் பேசுவாங்க, உடனே அடுத்தவர் பேசுவா, இன்னொருத்தர் பேசுவாங்க. இப்படி இந்த டயலாக் ஸ்டைல் அதே மாதிரி தான் ஒன்னித்துல நகையா இன்னும் புலர்ந்தின்றோ வண்ணக்கிளிமொழி எல்லாரும் வந்தாரோ எண்ணி குறையுமா எண்ணிக்கோ சரியா இருக்கா பாரு அப்படிங்கிற அந்த டயலாக்ஸும் இருக்கும். எனக்கு நிறைய பிடித்த வரிகள் என்பது நிறையா இருக்கு. விண்ணோர்கள் ஏசுதற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும். இது அப்படியே அந்த வார்த்தை பிரயோகங்கள் ரொம்ப நல்லா மாணிக்கவாசகர்கிட்ட. அதே மாதிரி மாலரியா நான்முகனை காணா மலையினை என்று சொல்லுவார் அண்ணாமலையை பற்றி. மானே நீ நன்னலை வந்து நானே உன்னை எழுப்புவேன் என்று நானாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட வெக்கமில்லாமல் இப்படி சொன்னிய நேத்திக்கு வந்து எழுப்புறேன்னு சொல்லி இவனும் ஆண்டாலும் அது சொல்ல தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களை அழகாக கம்பேர் பண்ணார் நம்மளுடைய அன்புக்குரிய தென்காசி அவர்கள். முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் பேர்த்திய பெற்றியனே. ரொம்ப அழகான வார்த்தைகள். அதுக்கு ரொம்ப அழகாக இன்றைக்கி ஐபேட் வரைக்கும் லேட்டஸ்ட் ஐஃபோன் வரைக்கும் கொண்டு வந்தார் அதை தென்காசி அவர்கள். அது இந்த மாதிரி ஒரு வார்த்தையே தமிழில் இருக்குது அப்படிங்கிறது போற்றி போடக்கூடிய வார்த்தை. நம்ம எப்போவுமே பழமையை பற்றி தான் பேசுவோம், புதுமையை பற்றி சிவன் புதுமை இப்போ இருக்கிற புதுமைக்கு புதுமை அப்படிங்கிற வார்த்தை பிரயோகம் வந்து மாணிக்கவாசர் ஏற்கனவே போட்டிருக்கார் அப்படிங்கிறத வந்து அவர் ஹைலைட் பண்ணி காமிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அதில் வரும் அந்த பெண்கள் வந்து என்னுடைய கணவர் வந்து சிவபெருமானுக்கு அடியாராக இருக்கணும், அவருக்கு அடியாராக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த பிரயோகங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா சொன்னார். திருப்பள்ளி எழுச்சியில் வந்து தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒரு பால் அதை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிச்சார். ஒரு கோவிலில் சித்திரம், ஒரு கோவிலில் நம்ம போய் நிற்கும் பொழுது எப்படிப்பட்ட காட்சிகள் நடக்கும் அப்படின்னு ஹைலைட்டாக நம்ம பாஸ்கர் சார் சொன்னார். தில்லையிலே வந்து அந்த திருவம்பாய் பாடல் அந்த திருவம்பாய் பாடுறது ஒரு 500 பேர் திருவம்பாய் ஓதுவா மூர்த்தி சுவாமிகள் ஆரம்பிப்பார். அப்படியே 500 பேர் அப்படியே தொடருவாங்க. முடித்த உடனே ஒரு மத்தளம் ஒலி மணி ஓசை எல்லாம் கேட்க அப்படியே ஒரு பயங்கரமான சத்தம் வரும், டோட்டல் சைலன்ஸ் வரும். அடுத்த திருவெம்பாவை ஆரம்பிப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு முறை கேட்க வேண்டிய இது. யாராவது ஒருத்தர் இந்த ஆருத்ரா தரிசனம் நேற்று நடந்திருக்கு, அதுக்கு அந்த நாட்களில் நடக்கும். ஈவினிங் போய் அதுக்கு ஒரு தடவை கேட்டாலே நமக்கு அப்படியே மெய் சிலிர்க்கும். அதை ஞாபகப்படுத்தின பாஸ்கர் அவர்களுக்கும் நன்றி. ரொம்ப கொஞ்சம் டைம் ஜாஸ்தி எடுத்துட்டேன் இன்றைக்கி, உணர்ச்சி பூர்வமாக நல்லா பேசினார் நம்முடைய தென்காசி அவர்கள். அற்புதமான சப்ஜெக்ட் எடுத்து குவியங்களை கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வாரமும் வித்தியாசங்கிறது மாதிரி இல்லாமல் அறிவுபூர்வமான விஷயங்களை பேசக்கூடிய வாய்ப்பை கொடுத்ததுக்காக குவியம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அது அந்த சிதம்பரத்தில் திருவாச்சகம் எப்போனாக்கா தேர் வந்து நிலைக்கு வந்த பிறகு அந்த சாயங்காலம் ஒரு திருவம்பாவையும் பாடி ஒரு வீட்டிலேருந்து வந்து பிரசாதம் பண்ணி அது தீபாரணை காட்டுவாங்க. ஒரு திருவம்பாவையும் சாயங்காலம் 6 மணிக்கு தேர் சாமி உள்ள போறதுக்கு முன்னாடி தேர் நிலைக்கு வந்த பிறகு அது நடக்கும். மிக அருமையாக இருக்கும் அது கேட்கறதுக்கே. அடுத்த நாள் மதுவந்தி சார் அவர்களை சில வார்த்தைகள் சொல்லி முடிக்கிறது. தென்காசி சனேசன் சார் ரொம்ப அருமையான உரை, கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவர் சொன்ன மாதிரி கள்ளு குடிச்ச நரி மாதிரி இருக்கேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு இனிமையான உரை. இந்த முப்பரிமாண சொல் அப்படிங்கிறது வந்து யாராவது நீங்கள் பயன்படுத்துறீங்களா முதல் முறையா, இல்லை ஏற்கனவே யாராவது சொல்கிறாங்களா அப்படி முப்பரிமாண சொல் அப்படிங்கிறது? ரொம்ப அருமையாக இருந்தது. நான் இப்போ தான் முதல் தடவை கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு அவங்க திருப்பாவை திருவம்பாவையில் இருக்குது, அதுக்கு அதை சொல்கிறதுக்கு வந்து முப்பரிமாண சொல் அப்படிங்கிற ஒரு பயன்பாடு வந்து வேற எங்கேயாவது இருக்கா? ஆமா, இல்ல நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கம்பன் கழகத்துல பேசணுங்கிற போது திடீர்னு தோணுது அப்படி இருக்கான்னு. அப்புறம் ஒரு தமிழ் ஆசிரியர்கிட்ட கேட்டேன். ஆமா, தமிழ்ல முப்பரிமாண சொல்லு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது என்னன்னு கேட்டுட்டேன். பட் அது அடுத்தடுத்து வந்து பாரதியோட பாட்டு தான் என் சின்னஞ்சிறு கிளியே தான் வந்தது. அதை வச்சு அப்படியே தான் பண்ணேன். காஞ்சிபுரத்தை வச்சு. அருமையான விஷயம், ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி. நன்றி சார்.
பானுமதி வெங்கடேஸ்வரன் அவங்க இருக்காங்களா? ம் பானுமதி வெங்கடேஸ்வரன். சரி. பிரேமா வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். முதல் நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா அமைஞ்சது. அவர் தென்காசி கணேசன் சார் வந்து அழகா, அதாவது திருப்பாவைன்னா ஒரு பாட்டு ஃபுல் விளக்கம் எடுக்காம எல்லா பாட்டுல இருந்தும் ஒரு ஹைலைட்டா ஒரு லைனை, நான் கூட அதை யோசிச்சுட்டு இருந்தேன். திருப்பாவையில வந்து பஞ்ச் லைன்ஸ் பத்தி எழுதலாமேன்னு தோணித்து. ஒரு பாட்டுலயும் ஒரு பஞ்ச் லைன் இருக்கும். அது மாதிரி ஒரு பஞ்ச் லைன்ஸ் எடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி அவர் அந்த முப்பரிமாணம் வந்து என்ன, அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது புதுசா இருந்தது. அந்த இதுல சொல்வா, அதாவது திருப்பாவையிலயும் இதே மாதிரி வரும். அவ ஆண்டாள் கேக்குறத வந்து பறை, பெரும் பறை அப்படின்னு ஒண்ணு 3 இது சொல்வா. அவ 3, அதாவது 3மே சால பெரும்பறை, சால பெரும்பறை அப்படின்னு சொல்றா. அந்த மாதிரி இது வந்து இதுலயே நம்ம திருவம்பாவையிலயும் சொன்னதெல்லாம், திருவம்பாவை வந்து ரொம்ப அழகான தமிழ். நான் நினைச்சுப்பேன் எவ்வளவு அழகு, எவ்வளவு எளிமை. இப்ப தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி பாசுரங்கள்லாம் அவ எடுத்துட்டா சிலபஸ்லங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. சிலபஸ்ல வந்து நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், கம்பராமாயணம் படிச்சோம், ஆழ்வார்கள் பாசுரங்கள்லாம் மனப்பாட பகுதியில படிச்சதுதான் இன்னும் ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் இப்ப இல்லையா. ரொம்ப பெரிய லாஸ். அதெல்லாம் ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல. பட் ஆனா அட்லீஸ்ட் நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்காவது இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். இந்த பக்தின்னு இல்லாட்டி கூட இலக்கிய சுவையே இவ்வளவு அழகா இருக்கு. இதுல இருந்து இதை படிச்சுட்டு தான் கண்ணதாசன் வந்து அந்த கற்றோடு குழலாட ஆடினார், அந்த பாட்டே ரொம்ப அழகான பாட்டு. அது இதுக்குதான் திருவம்பாவையிலேருந்து தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எழுதியிருக்காருங்கிறதும் ஒரு நல்ல புதிய செய்தி. அதனால ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி. பாராட்டுகள். குவிகத்துக்கு நன்றி. மிக்க நன்றி மேடம். பிரேமா மேடம். தேங்க்யூ. ரொம்ப சிறப்பான சொற்பொழிவு இன்னைக்கு தென்காசி கணேசன் அவர்கள் சொன்னது. அதுக்கு பின்னூட்டமா டாக்டர் பாஸ்கரன் அவங்க, இந்திரநீலன், சுரேஷ்லாம் ரொம்ப கொடுத்தாங்க. நமக்கு நார்மலா எல்லாருமே திருவெம்பாவைன்னா அந்த 20 பாட்டுகள் அப்படின்றது கூட தெரியாது. நிறைய பேர் அந்த 30 பாட்டு, இப்ப திருப்பாவையில 30 பாட்டு மாதிரி 30 பாட்டுன்னு காமன் பீப்புள் அப்படி நினைச்சிருப்பாங்க. அந்த திருவெம்பாவை 20 பாட்டுகள், அதுக்கப்புறம் திருப்பெருந்துறை பாவுடையார் கோயில் அப்படின்ற சிவனை நினைச்சு பாடின திருப்பள்ளி எழுச்சி ஒரு 10 பாடல்கள், இந்த 30 பாடல்கள். இது சைவ மரபு பாடுறாங்க. இது திருப்பாவைக்கு 4 நூற்றாண்டுகளுக்கு முந்தையது. அப்பவே இத்தனை ரசனையோட மாணிக்க வாசகர் வந்து எழுதி இருக்காரு அப்படின்றது ஒரு பெரிய ஒரு செய்தி. நமக்கு ஏற்கனவே கிரிஜாமா வந்து எப்படி இந்த பாயிரம் இது, அதுக்கப்புறம் பெண்களை எழுப்புறது, அந்த மாதிரி சொன்ன மாதிரி இதுலயும் முதல் 8 பாடல்கள் சிவபெருமானுடைய புகழ பாடுறது, 9வது பாடல் அவன்கிட்ட சிவன் கிட்ட கேட்கிற வேண்டுதல்கள், 10வது அந்த நீராடுதல் பற்றிய குறிப்பை வந்து மாணிக்க வாசகர் சொல்றது, 11ல இருந்து 20 வரைக்கும் தோழிகள் ஒன்று கூடி அவங்களோட உலக நன்மைக்காக என்னெல்லாம் மழை வேணும், சிவசக்தியோட புகழ், இது மாதிரி நவசக்தி ஒண்ணு சேர்ந்து சிவனை துதிக்கிறது, இதெல்லாம் வந்து திருவெம்பாவையில ரொம்ப அழகா. ஆனா அந்த 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 மொழியை வந்து எவ்வளவு ஸ்லாகித்து அதை வந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு தொடர்பு படுத்தி ரொம்ப சிறப்பான ஒரு சொற்பொழிவை வந்து தென்காசி கணேசன் அவர்கள் கொடுத்தாங்க. அந்த திருப்பள்ளி எழுச்சியும் அதே மாதிரி இவர் மாணிக்க வாசகர் எழுதிய அந்த திருவாசகத்திலிருந்து ஒரு 10 பாடல்களை எடுத்து அதுக்கப்புறம் இதுல வந்து சைவர்களும் 30 நாளும் நம்ம பாடணும் அப்படின்றதுக்காக சேர்த்தாங்க. ரொம்ப மிஸ் பண்றது, முன்னையெல்லாம் ஸ்பீக்கர்ன்றது நியூசன்ஸ் எல்லாம் நினைச்சுக்கல, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா காதுல விழுந்து அந்த பாடல்கள்லாம் மனப்பாடாச்சு. கோவில்ல இருந்து ஒலிபரப்பும் போது அந்த பாடல்கள் ஒலிபரப்பின பிறகு அதுக்கப்புறம் 2வது பாஸ்கர் சார் எழுதின மாதிரி அப்புறம் கியூல நின்று பிரசாதம் வாங்குறது அது அடுத்தது. ஆனா பாடல்கள் நமக்கு எப்படி 30 நாளும் அது ஒலிக்கும் போது எப்படி எல்லாம் ஆச்சு. இப்போ வந்து அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றோம். கோவில்கள்ல பூஜை நடக்குது, போறாங்க, யார் போகணுமோ அவங்க சேவிக்கிறாங்க, செய்யறாங்க அப்படின்றது இருந்தாலும் இதை ரொம்ப வந்து மிஸ் பண்றோன்றது, நான் மிஸ் பண்றேன் அப்படின்றத இங்க சொல்றதுக்கு, ஒரு ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த ஒரு சொற்பொழிவானது உதவியா இருந்தது. குவிகம் அமைப்புக்கு மிக்க நன்றி. கணேசன் சார், உங்களுடைய சொற்பொழிவு எவ்வளவு தூரத்துக்கு பின்னோட்டம் இட வைக்கிறதுன்னு பாருங்க. அப்படின்னா அது எவ்வளவு ஆழமாக அருமையாக நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. அதனால நான் நிறைவாக பேராசிரியர் வாவேசு அவர்களை தன் கருத்துக்களை கூறும்படியா இருக்கிறேன். வணக்கம். இந்த ஆண்டினுடைய முதல் நிகழ்வாக இந்த ஞாயிற்றுக்கிழமை இது ரெண்டுமே ஒரு பெரிய விஷயம். ஒரு பக்கம் திருப்பாவை, ஒரு பக்கம் திருவம்பாமை. முதல்ல 2த்தையும் எடுத்து பேசணும், அதுவும் ஒரு 40 நிமிஷத்துக்குள்ள பேசணுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுல பாஸ்கர் சொன்னது போல நானும் பின்னூட்டத்தை பற்றி, அதாவது
பேசுபவர்களை தவிர இன்றைய தினம் மனது ரொம்ப நிறைவா இந்திரநீலன் சுரேஷ் ஆகட்டும், இல்லைன்னா பிரேமா, அது மாதிரி வந்து பின்னாடி பேசிய அவர் முதல்ல எம்சிபி அவர் பேசினது, அப்புறம் பானுமதி அவர் கொஞ்சம் பேசினா கூட பஞ்ச், ஷி ஹஸ் ஆல்சோ பஞ்ச் லைன் எதுலேருந்து எடுக்கிறது ஒவ்வொருத்தரும். அப்போ அதுலேருந்து ஒன்று தெரியுது, திருப்பாவை திருவம்பாவை இதை பற்றி எல்லாரும் அனுபவிச்சிருக்காங்க. அது அந்த அனுபவத்தை வந்து கண்ணதாசன் வரையும் கொண்டு வந்திருக்கார். அதாவது தென்காசி கணேசன் பேசினான்னா கண்ணதாசனை தொடாத இருக்க மாட்டாரு தெரியும். அதுல எப்படிலாம் உள்ள போறதுங்கிற சொல்றேன். அதாவது கட்டோடு குழலாட ஆட என்ற அந்த பாடல்ல நிறைய விளக்கங்கள் நான் பேசியிருக்கிறேன் அதை பத்தி. அதுல முக்கியமான விஷயம், கட்டோடு குழல் ஆட ஆட, அது முரண் என்று சொல்வார்கள், முரண் தொடை என்பார்கள். ஒன்று கட்டி இருக்கிறது, அது எப்படி ஆடுகிறது? அப்ப அது கட்டோடு குழலாட ஆட. ரெண்டாவது, அதுல இன்னொரு அழகு என்ன அப்படின்னா, தலைவிரி கோலமா இருக்கக்கூடாது, அது ஆடுகிறது, ஆனால் ஒரு கட்டோடு ஆடுகிறது. இதுதான் அழகு. அழகு என்பதிலே ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். அழகு என்பதிலே அது வந்து விடுதலை இருக்க வேண்டும். அதுல ஒரு அழகு இருக்கிறது. ஆகவே இந்த பாடல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான பாடல்கள். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள இன்னொரு முக்கியமான விஷயம், பிரேமா சொன்னது போல காலத்தை இப்போ சொல்லும் போது இது முன்னாடி இது பின்னாடி சொல்லலாம். ரெண்டாவது, நீங்க யோசித்து பாருங்கள், ஒரு பெண் வைணவர்கள் இன்னும் பக்கத்துல போறாங்க எளிமையாக அந்த பாவத்தை கொண்டு வருவதற்கு. அந்த பெண் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய பெருமான் அவரை வந்து வடபத்திர சாயி எண்ணி பாடக்கூடிய அந்த குழந்தையுடைய அந்த மனசு எளிமையாக அந்த அந்த பெண்ணுக்கு அந்த மையலை ஊட்டுகிறது. இங்க பாடுற ஒரு மாணிக்க அவசரம் ஒரு துறவி, அவர் எல்லாத்தையும் திறந்துட்டார். அவர் துறவினா எல்லாத்தையும் ஆரம்பத்துல இல்லாம போறது கிடையாது, எல்லாம் இருந்து எல்லாத்தையும் திறந்தார். இதுக்கப்புறம் இந்த பாவத்தை எப்படி ஏற்படுத்தி கொண்டார்? அப்போ இந்த இல்லறத்தினுடைய மேன்மை, எல்லாத்தையும் திறந்த வள்ளுவன் எப்படி இல்லறத்தை பாடுகிறானோ அதை போல முற்றும் துறந்தவர்கள் பாடக்கூடிய விஷயமாக இருக்குது. ஆண்டாள் ஒரு துறவியாக வாழ்ந்தாள். அந்த குழந்தை எல்லாத்தையும் திறந்துட்டு பெருமாள் தான் கதி என்றவர் அப்படியே போக வேண்டியதான, எல்லா குழந்தைகளும் எடுத்துன்னு போனா. அப்போ பக்தி என்பது ரெண்டு முனை அந்த காலத்துல இருந்தது. ஐ எம் டைக்ரெசிங் ப்ராபபிளி நிறைய பேசுறதுக்கு, பட் எனிவே மோட்டிவேட்டட் டு ஸ்பீக் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட். நம்ம நாட்டில் இதை ரிமெம்பர் பண்ணுங்க, எல்லா பக்தி இலக்கியமும் தத்துவத்தினுடைய ஒற்றை புள்ளியிலே ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதி, ஒன்று தனித்துவம், இன்னொன்று இந்த இந்த குரூப், வாட் யூ கால் அஸ் இண்டிவிஜுவலிட்டி, எல்லாம் கூடி தொழுவது, த கார் ஆர் த கோர். ஆண்டாள் இத்தனை குழந்தையோட கூப்பிடுறா, கூவாது கூவ குயிலை பணித்தா என்று ஆண்டாள் பேசுகிறாள். அதை குயில் பார்த்து அவன் கண்ணபெருமா வந்தா என்னை எழுப்பு, கூவி எழுப்புங்கிறா. திடீர்னு அவளுக்கு தோன்றது, நீ கூவினா எல்லா கோபியரும் எழுந்துருவாள, அதனால எனக்கு மட்டும் கேட்க முடியாது எழுப்பு அப்படிங்கிறா. அப்போ கூட்டத்திலே பாடக்கூடிய இறைவனை தனியாக சேர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அதுதான் கட்டோடு குழலாட ஆட, அது கட்டுக்குள்ளே ஆட வேண்டும். அதுதான் வந்து கவிதை. நாமளும் கட்டுக்குள்ளதான், இந்த இந்த கணத்துக்குள்ள சொல்லலாம், அது கட்டுக்குள்ள ஆடினார் அவர். அந்த ரெண்டுத்தையும் சின்ன 40 நிமிஷம் கட்டுக்குள்ள அந்த குழலாடு ஆட, அதுதானே அழகு. வாழ்க்கையிலே அழகு என்பதிலே ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லி கொடுக்கிறது. அந்த காலத்துல ரொம்ப எளிமையா இன்னொன்னு சொன்னாங்க, இயல்பா பிரேமா சொன்னது, இந்த காதுல வந்து விழுறது என்பது, இது செவிகளை திறந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது அந்த காலத்துல இயல்பா இருந்து எம்சிபி அவர்கள், அவர் ஊர் பேர் சொன்னார். எந்த ஊர் சொன்னார் அவர்? எஸ், உங்க நண்பர் வந்து எம்சிபி நம்மாழ்வார் பிறந்த ஊருன்னு சொன்னார். நம்மாழ்வார் பிறந்த ஊர் திருவன் பரிசாரம். திருவன் பரிசாரம். இந்த மாதிரி இடத்துல வந்து இப்ப என்னுடைய மனைவியுடைய ஊர்ல, அந்த ஊர் நானே நிறைய பார்த்திருக்கேன். ஓதுவாரெல்லாம் வச்சு அந்த இடத்துல நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. இதெல்லாம் சொல்லும் போது அதுல இருக்கக்கூடிய அழகுகள், நான் அதுதான் உங்களுக்கு என்னால நான் சொல்லக்கூடிய விஷயம், அழகுகளை பாருங்கள். ஒன்றே ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்யறேன். முப்பரிமாணத்தை பத்தி எல்லாரும் பாடினார்கள். முப்பரிமாணத்துல ஒரு நுட்பம் இருக்கிறது. இது வந்து இது அல்ல, இதை தாண்டி போகணும். முப்பரிமாணம் என்பது எது? முப்பரிமாணம் ஆழம், நீளம், அகலம், ஆழம். அப்போ இந்த சொல்லுக்குள்ள அந்த மூன்றையும் காட்ட வேண்டும். அந்த மூன்றையும் தொட்டு காட்டும் பொழுதுதான் முப்பரிமாணம் வருகிறது. இது 3 திசைகளை தொடுவது அல்ல. முப்பரிமாணம் என்பது 3 நிலைகளை அதை பொருத்தி காட்ட வேண்டும். அதை பொருத்தி காட்டும் போது முப்பரிமாணம் நிறைவு பெறுகிறது. ஆகவே அதுல இருக்கிறது, அதெல்லாம் அது சொற்களில் இருக்கிறது. தென்காசி வந்து என்னுடைய மனப்பூர்வமான ஆசைகள் எப்பவுமே உண்டு. அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து அவ்வளோ ஈடுபாட பண்ணுவார். எழுதுறது, அது எழுதின கட்டுரையெல்லாம் நான் எனக்கு அனுப்புவார், நான் படிச்சு பார்த்துருக்கேன். குவிகம் பெற்ற அற்புதமான பேச்சாளருக்கு, எழுத்தாளர்ல தென்காசி கணேசன் ஒருவர் என்று நிச்சயமாக சொல்லலாம். அது மாதிரி வந்து இன்னொருத்தர் வந்து நான் இந்திரநீலன் சுரேஷ் பார்த்துட்டு இருப்பேன்.
இன்னைக்கு வந்து ஆரம்பத்துல பாஸ்கருடைய பெரிய படையாக உருவாகி கொண்டிருக்கிறது. பாஸ்கர் தலைமையேற்று வந்த போது 2 பேர் நம்ம கஜங்கள் போல பக்கத்துல இந்த பக்கம் தென்காசி கணேசன், அவருக்கு பின்னாடி ஒரு கஜம் இருக்கும். இவர் வந்து வானவில்லின் வர்ணஜாலங்கள் போல ஒரு இந்திரநீலனாக இருக்கிறார். அப்படி வில்லின் வண்ணங்களாக இனி வரக்கூடிய மாதங்களும் நாட்களும் கணங்களும் நிகழ்வுகளும் புதுமையை கொடுத்து கொண்டே இருக்கும். அது வந்து குவிக்கத்துக்கே பொருந்தும். பழமைக்கு பழமையாய், புதுமைக்கு புதுமையாய். பழசையும் நம்ம சங்க காலத்தையும் பேசியிருக்கோம், இனி வரக்கூடிய விஷயங்களும் பேசுறோம். ஆகவே இது எல்லாற்றும் பொருந்தக்கூடியதாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தொடருவோம், தடையின்றி இதை நம்ம வந்து விடாது கேட்டுக்கொண்டிருப்போம். பாஸ்கருக்கு என்னுடைய வந்து குட் விஷஸ். மை ஓன், ஐ ட்ரீட் him as my own brother and he has taken up this. He should lead wherever Bhaskar goes. I used to tell Bhaskar, lead thy light. நான் அது மாதிரி வந்து அதை உட்காந்து பண்ணுங்க. நீங்க சுந்தரராஜனுக்கு ஒரு அருமையான தளபதியாக கிடைத்திருக்கிறீர்கள். நீங்கள் தொடருங்கள் என்று உங்களையும் வாழ்த்தி நான் எல்லாருக்கும் நன்றி பாராட்டுகிறேன். வணக்கம். நன்றி நன்றி பாஸ்கர் சார், எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஏன்னா அஸ் அ டாக்டருங்கிறதுனால அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது பெட்டர்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் அவரையே கூட்டிட்டு வந்திருக்கிறோம் இங்கே. இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லணும். நம்ம குவிகம் ஆரம்பமாகறதுக்கு காரணமா இருந்ததே இந்த ஒன்னித்து என்ற பாடல்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. கிருபானந்தருக்கு எனக்கும் மட்டும்தான் தெரிஞ்ச ரகசியம் இது. அதாவது எங்க பேங்க்ல ஒரு மீட்டிங் நான் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம், ஒரு கம்ப்யூட்டர் பத்தி ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்ல நான் நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருந்தோம். கிருபானந்தன் வாஸ் ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபேட்ஸ். ஒரு 10-15 பேர் ஒவ்வொரு பிரான்ச்லேருந்து ஒவ்வொரு ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கூட்டிருந்தோம். அப்போ நான் தான் கேட்டேன், நான் எல்லோரும் வந்துட்டாங்களா பாருங்க அப்படின்னோன்னு கிருபானந்தன் டக்குன்னு அந்த ஒன்னித்தில்லையார் எல்லோரும் வந்தாரா போந்த நிக்கோள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. யார் இப்படி ஒரு தமிழ்ல இப்படி அழகா பேசுறது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தோம். 2 பேரும் ஒருத்தர் பார்த்தோம். அன்னைக்கு தான் அவரு பேங்க்ல இருக்காருன்னு தெரியும். பட் ஆனா அந்த தமிழ்ல அவருக்கு உள்ள இன்ட்ரெஸ்டும் எனக்கு அதுல உள்ள ஒரு இன்ட்ரெஸ்டும் ரெண்டும் சேர்ந்து ஒன்று கிளிக் ஆச்சு அந்த இடத்துல கிளிக்கு. அதுக்கப்புறம் தமிழ் இலக்கியத்தை பத்தி நாங்க நிறைய பேசி அதுதான் குவிகம் உருவாவதற்கு ஒரு காரணமா இருந்தது. அந்த இதை இன்னைக்கு நம்ம தென்காசி கணேசன் அந்த உன்னித்தெல்ல நகையார் அந்த பாடலை சொல்லும் பொழுது ரொம்ப அருமையா இருந்தது அந்த பாடல். அந்த பாடலை ரொம்ப தமிழ் சிம்பிளா கூட மொழிபெயர்த்திருந்தேன். புன்னகை அரசியே இன்னுமா உறங்குகிறாய், அன்பு தோழிமார் எல்லோரும் வந்தாரா, எண்ணி பார்த்த பின்னர் எண்ணிக்கை சொல்கிறோம், கண்டை மூடிக்கொண்டு அதுவரை தூங்காதே, பின்னவர் அமுதன் வேதத்தின் நாயகன் கண்ணுக்கு இனியானை வாழ்த்திடும் எம்மிடம் எண்ணிக்கை கேட்கின்றாயே, நீயே எண்ணிக்கொள், எண்ணம் குறைவென்றால் தூங்கிக்கொள் பாவையே அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி நான் அதை எழுதியிருந்தேன் நான் இது. ஸோ இதை இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி, இந்த உத்தரகோச மங்கையை பற்றி சொல்லுவார். அதுக்கு இப்போ நான் நண்பர் நாகேந்திர பாரதி ஞாபகம் வந்தது. அவருடைய சொந்த ஊர் உத்தரகோச மங்கை. ஸோ அந்த 2 நிகழ்ச்சியும் இப்போ சொல்லணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. அதனால் ஒரு 2 நிமிஷம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். அடுத்த வாரம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு இன்சிடெண்ட் என்ன நீங்கள் அவரோட காத்துட்டு இருப்பீங்க. வேற ஒன்றும் இல்லை, ஒரு நாடகம் படித்தல். அதாவது ஒரு 7-8 பேரை கேட்டிருக்கிறேன். இப்போ அந்த நாடகத்தை வந்து ஒரு சீன், ஒரு குறு நாடகத்தை படிக்கணும். ஒருத்தரே எல்லா கேரக்டரும் படிக்கணும். அது எப்படி படிக்கிறாங்க, உணர்ச்சி பூர்வமாக எப்படி படிக்கிறாங்கன்னு பார்த்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். எம்பி மூர்த்தி, மதுவந்தி போன்ற இவங்க எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. இவர் ரகுநாதன் அவர்களும் ஒத்துக்கிட்டு இருக்கிறார். இதை கேட்பதற்காக வருவோம். ஒரு 7-8 பேர் வந்தாங்கன்னா ஒருத்தர் 7-8 நிமிஷம் பேசணும், படிக்கணும். அந்த எந்த நாடகம் வேணும் எடுத்துக்கலாம். அவங்களுடைய நாடகமாக இருக்கலாம், இல்லை பிரபலமானவருடைய நாடகமாக இருந்தாலும் இருக்கலாம். 7-8 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கணும். கிளைமேக்ஸ் சீனை மட்டும் படிக்க போதும். அந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ பேஜஸ் மட்டும் படித்தா போதும். அது எப்படி படிக்கிறோம், எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அடுத்த வாரம். நன்றி பாஸ்கர் அவர்களே. அடுத்த வாரம் நாடகம் படித்தலோடு சந்திப்போம். வணக்கம்.